டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு 10வது வயது இருக்கும். 10 வயது கூட இல்லை, 5வது வகுப்பு சேர்க்க போறாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக பள்ளிக்கூடத்தில் அவருடைய அனுமதி அவருக்கு மறுக்கப்படுகிறது. இங்க பாருங்க, எதையும் மறுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன் உரிமைக்காக நின்று போராடி அதை பெற்று தருகின்ற ஒரு தலைவனாக 10 வயதிலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேங்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதிவு, என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலனா இதோ இங்க இருக்கிற குளத்துல நான் குதிச்சு செத்து போவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவாத அப்படின்னு சொல்றவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. நான் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்றவனுக்கு முன்னால் நான் உயிர் துறந்து என் அடுத்த தலைமுறைக்கு கல்விக்கான கதவுகளை திறந்து வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக 10 வயதிலேயே இருந்திருக்கிறார். இந்த போராட்டம் அவருக்கு மரணம் வரைக்கும் நீடித்தது, மரணத்திற்கு பிறகும் நீடித்தது. ஒரு 6 அடி நிலம் அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாயா, நான் இறந்ததற்கு பிறகு அண்ணா பக்கத்தில் உறங்குகின்ற வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று சொன்னவர். அவரை பற்றி நினைச்சாலே நெகிழ்ச்சியா இருக்குங்க. எவ்வளவு பெரிய தலைவர் அவர், நம்மை எவ்வளவு நேசித்திருக்கிறார் தெரியுமா? அதற்காக என்னென்ன களமாடி இருக்கிறார் தெரியுமா? நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைகளிலெல்லாம் போய் தொட்டு நம் தலைமுறையை காக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் வகுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி இந்த மண்ணிலிருந்து நீங்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். ஒருபோதும் தோற்றதில்லைங்க அவர். நீங்க எந்த தலைவரை வேணாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னால் வந்த எத்தனை தலைவர்களும் நின்று தோற்றிருக்கிறார்கள். ஆனால் தான் உயிரோடு இருந்த அந்த வினாடி வரைக்கும் தான் எந்த நிலையில் நின்றாலும் அத்தனை தேர்தலிலும் நின்று ஜெயித்து மக்களுக்கான நன்மைக்காக நின்று களமாடிய ஒரு தலைவர். அந்த தலைவரை பற்றி சிறுபான்மைத்துறை ஆணையர் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். ஒரு மனிதனுடைய ஆக பெரிய வெற்றி எதுங்க? நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம் இல்லையா? ஆக பெரிய வெற்றி எது? ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம், எதையேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உண்டு எல்லோருக்கும். நம்முடைய அற்புதமான காலம் தந்த திசை காட்டி அற்புதமான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆக பெரிய நோக்கம், எந்த ஒரு மனச்சுமையும் இல்லாமல், எந்த ஒரு புத்தி சுமையும் இல்லாமல் இந்த மக்களுக்காக வாழ்ந்து வெறுமையுடன் இறந்து போவதுதான் அவருடைய மிக முக்கியமான இலக்காக இருந்தது. நான் அவருடைய இறப்பின் போது நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் சொன்னேன், டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சாவு கல்யாண சாவு என்று சொன்னேன். நம்மில் எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு? தந்தை பெரியாருக்கு காலம் மறுத்தது, பேரறிஞர் அண்ணாவிற்கு காலம் மறுத்தது, புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு காலம் மறுத்தது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு காலம் மறுத்த அத்தனையையும் காலம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலடியில் போட்டது என்பதுதான் அவர் நம் தலைவராக இருந்ததற்கான வரலாறு. அவர் இறந்து சில ஆண்டுகள் தான், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி மட்டுமல்ல, மரணத்திற்கும் புகழுக்குமான இடைப்பட்ட இடைவெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் இறக்கின்ற பொழுது எவ்வளவு சுத்தமாக, கை சுத்தமாக இறந்தார். அலெக்சாண்டரை புதைக்கின்ற பொழுது இந்த 2 கையையும் வெளியில வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னானா அலெக்சாண்டர். நான் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதற்காக இறக்கின்ற தருவாயுங்க. நீங்க காணொலியில கேட்கலாம், எல்லாருமே வந்து கேட்கிறாங்க, பேசுறாங்க அவர்கிட்ட. நினைவு தப்புது, அவருக்கு நினைவு தப்புது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, இது யார் தெரியுதா? உங்க மனைவி வந்து நிற்கிறார். பதில் இல்ல. மகன் மகள் வந்து நிற்கிறார். பதில் இல்ல. பேர குழந்தைகளை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். பதில் இல்ல. டாக்டர் கேட்கிறார், காணொளியில இருக்கு பாருங்க, மரணத்தின் போது, மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றவன் பொய் சொல்வானா?
மரணத்தின் விளிம்பில் டாக்டர் கலைஞர் அவரிடத்தில் கேட்டார், என்னதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என்ன ஞாபகம் இருந்தாலும் அதை சொல்லுங்களேன் அண்ணா என்றார். மரணத்தினுடைய விளிம்பில் அவர் சொன்ன வார்த்தை அண்ணா என்பது மிகவும் நேசித்த வார்த்தை. அவர் மற்றவர் காதுகளில் அவர் சொல்ல கேட்க வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி என்பதுதான். அது அண்ணா அழைத்ததுதான். அண்ணாவின் மீது அவ்வளவு பேரன்பு கொண்டு, தந்தை பெரியாரின் மீது, அவர் சித்தாந்தத்தின் மீது பேரன்பு கொண்டவர். அவர் இறக்கின்ற பொழுது மிக மிக வெறுமையான வெற்றிடமான மனநிலையோடு இருந்தார் என்பதுதான் அவருடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய விதை. டை எம்டி என்று ஒரு புத்தகத்தை பற்றி ஆணையர் பேசுகிறார். இறக்கின்ற பொழுது எத்தனை பேர் வெறுமையோடு இறப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். நீங்க போய் பாருங்க, உலகத்திலேயே அவன் கேட்கிறான், அந்த புத்தகத்தில் அவன் கேட்கிறான், இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் எது? ஆயில் பொங்கி வருது, அராபிய நாடு அதுவா? வைர சுரங்கங்கள் நிறைந்து இருக்கிறது, ஆப்பிரிக்க நாடு அதுவா? தங்கச் சுரங்கங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாடா? எது மிகுந்த உயர்ந்த நிலம் என்றால் அந்த எழுத்தாளன் எழுதுகிறான், எத்தனையோ கருத்து செல்வங்களை இதையெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளில் போட்டுக்கொண்டு அதையெல்லாம் செய்ய முடியாமல் செத்து போய் இருக்கிறார்களே, அந்த கல்லறை தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் என்று பேசுகிறார். உயர்ந்த சொத்து இருக்கிற இடம் அதானா? ஏன்னா அவ்வளோ ஆசை, அவ்வளோ சிந்தனை அங்க இருக்கான். ஆனால் அங்கே போய் இருந்த பொழுது தன் மனதிலே எந்த ஆசையும் இல்லாமல் தான் எதற்காக பிறந்தோமோ அந்த மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்துவிட்டு கைகளை கழுவிவிட்டு மிக வெறுமையான கைகளுடன் மிக சுத்தமான ஆத்மாவாக போய் தன்னுடைய இடத்தை அடைந்தவர் டாக்டர் கலைஞர் என்பதுதான் அவருடைய புகழுக்கு மிக முக்கியமான காரணம். 1971 ஆண்டு முதல் அவர் மரணம் அடைகின்ற அந்த வினாடி வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு 93 94 திட்டங்களை அவர் போட்டார். இந்த 93 94 திட்டங்களையும் செயல் வடிவம் செய்தார். செயல் வடிவம் செய்த ஒரு தலைவரை பற்றி நாம் பேசிக்கொண்டேன். அந்த தலைவருக்கு பிறந்த நாள் என்னிடத்தில் கேட்கப்பட்டது, எந்த தலைப்பில் இந்த களத்தை அமைத்துக் கொள்ள? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மொழி, அவருடைய கலை, அவருடைய அரசியல் குறித்து பேசலாமா? ஆம், பேசலாம். பேசி பேசி தீர்த்தாலும் தீர்த்துவிட முடியாத பொக்கிஷமாக இருக்கக்கூடியவை அந்த வரலாறு. ஆனால் நான் சொன்னேன், அவருடைய புகழ் எப்பொழுது நிலைத்து நிற்கும் என்றால் அவர் எந்த கொள்கைக்காக களமாடினாரோ கடைசி வரைக்குங்க. நமக்காவது ஏதாவது ஒரு விஷயம் ஸ்லிப் ஆகுங்க, கலைஞருக்கு ஒரு நேரம் கொடுங்க, ஒரு நேரம் கூட தன்னுடைய கொள்கையிலிருந்து ஸ்லிப் ஆகாதவர்கள். நான் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கிறேங்க, உங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப மிக பிடிச்ச பாத்திரம் என்னன்னு கேட்கிறார் ஒருத்தர். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மணிமேகலையின் கையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அமுத சுரபி என்கிறார். அதுல எந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அமுத சுரபிங்கிறார். அதுவும் எப்படி சொல்றார்? இருந்ததாக சொல்லப்படும் என்கிறார். நம்பிக்கை பாருங்க. அவர் திராவிட கருத்துக்களை கொண்டவர் இல்லையா? மூட நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இருந்ததாக சொல்லப்படுகின்ற அமுத சுரபின்ற கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்விங்க. நான் மிரண்டு போனேங்க அந்த கேள்விக்கு. நானா இருந்தா தடுமாறி இருப்பேன். வார்த்தை ஜாலத்தில் அடுத்தவர்களை அப்படி தூக்கி போட்டு பேசிட்டு போறது களம் உங்களுக்கு பயிற்சியாக தந்து விடுது. அது கலைஞர் நிறைய பண்ணுவார். ஆனால் வெறும் அவர் பயிற்சியாக களமாடியவர் இல்லை, உள்ளே ஊறிய இந்த திராவிட ரத்தத்திற்கான துளி தெரிப்பு தான் அவருடைய பதில்கள், அவருடைய செயல்பாடுகள். கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா மனுஷன் சொல்ற எடுத்து படிப்பேன்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சது அமுத சுரபின்னு ஒரு பத்திரிக்கை வருது. அந்த பத்திரிகை பற்றி சொல்லிட்டு அப்படி போயிட்டாருங்க. அவர் ஒருபோதும் அவரை இழிவு செய்வதற்கான எந்த கேள்விகள் முன்னால் வந்தாலும் தன்னை கேள்வி கேட்டவர்களை இழிவு செய்யாமல் சரியான அவர்களுக்கு கால முகத்தில் அறைவது போல்
பதில் சொல்லக்கூடிய ஒரு பெருந்தலைவராக நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். நான் சாதாரணமாக இத்தகைய கட்சி கூட்டங்களுக்கு வருவதில்லை. நான் அதை அண்ணனிடத்திலும் சொன்னேன். ஆனால் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கியா, 2 காரணம். 2 காரணத்துக்காக வந்தேன். இதை நான் பதிவு செய்கிறேன். ஒரு மிக முக்கியமான காரணம் நன்றி உணர்வு. என்னன்னா, தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவோ இல்லை என்றால் பர்வீன் சுல்தானா போன்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்தவள் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக நின்று உலகம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்க முடியாது. இது அவர்களுக்கு நான் செலுத்துகின்ற நன்றி. இதையே ராஜபாளையத்துக்கு வந்து செய்யணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் தங்கபாண்டியன். அவர் இப்ப மட்டும் களமாடலைங்க. இந்த நாட்டினுடைய இந்த பகுதியினுடைய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இல்லாமல் அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர்களுடைய ஆட்சியாக இருந்த பொழுதும் கூட, அவர் எம்எல்ஏவா இருந்த பொழுதும் கூட மக்களுக்காக அவள் நின்று களமாடியதுதான் இன்றைக்கு இந்த வெற்றிக்கான காரணம் என்பதனால் அதற்கு நன்றி சொல்லுவதற்காகவும் வந்தேன். திராவிட அரசியல் எது திராவிடம்? நான் சொல்லுகிறேன், நான் திராவிட பெண், நான் தமிழச்சி. இந்த இனமான உணர்வு எனக்கு உண்டு. இந்த இனமான உணர்வு நம் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். எத்தனையோ இங்கே போராட்டங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை நான் தொடங்குகிறேன். 1000 சண்டைகள் இருக்கும், அதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை தான். அதை நாங்க பார்த்துக்கிறோம். நீ உள்ள வராத, நீ வராத. 1000 உண்டைங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை செய்தாலும் நாம் சகோதரர் அன்றோ என்பதுதான் திராவிட அரசியல். இந்த மேடையில் எழிலரசி இருக்கிறார், இந்த மேடையில் மனோன்மணி இருக்கிறார், இந்த மேடையில் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் திருமதி கவிதா. இவர்கள் எல்லோரும் முனைவர் பட்டம், இந்த 2 பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அவர் தமிழ் கற்றவர். எப்படி இதெல்லாம் சாத்தியமானது? திராவிட அரசியல் மட்டும் இந்த மண்ணிலே வேரூன்றி இருக்காவிடில் இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த அறிவும் இந்த படிப்பும் இந்த புத்தியும் சாத்தியமா? இந்த பயணம் சாத்தியமா? அந்த நன்றி அணிதலுக்காகத்தான் இந்த மேடையில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். திராவிட அரசியல் எதை முன்னெடுத்தது என்பதாக நாம் சிந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். 4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார். திராவிட அரசியல் என்பது இனமானத்தை காப்பதா அல்லது சமூக நீதியை காப்பதா என்பது கேள்வி. முதல்ல இவங்க 2 பேரை என்ன சொல்லணும்னா, திராவிடம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன், திராவிட அரசியல்னா என்ன, அந்த அரசியல் இனமானத்தை சொல்லுதுன்னா இனமானம்னா என்ன, ஏன் அது சமூக நீதியை காட்டிலும் முக்கியமானதுன்னு பேசணும். இவங்க திராவிடம், திராவிட அரசியல், அதிலிருந்து சமூக நீதி, அப்படி என்றால் என்ன? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சில வார்த்தைகள் பழக்கமாகுது, ஆனால் வார்த்தைகளுக்கான பொருள் பழக்கமாகல. தொல்காப்பியம் சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. என்ன அர்த்தம்? எல்லா சொல்லும் ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. எந்த சொல்லுக்கும் பொருள் கிடையாது. எல்லா சொல்லும் ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. மிக சிறப்பாக எத்தனை சொல்லெடுத்தாலும் குறித்து விடவே முடியாது என்றபடிக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு காட்டுப்பூ அப்படி கிளம்பி திராவிட அரசியல் தான் இந்த மண்ணிற்கான அரசியல் என்பதனை கூக்குரலிட்டு சொன்னார். அதை பின்னால் வந்தவர்கள் வடம் பிடித்தார்கள். அந்த அரசியல் குறித்து, அது ஏன் நம் இனமானத்திற்கு, நம்முடைய சமூக நீதிக்கு இந்த அரசியல் ஏன் மிக முக்கியமானது என்பது பேசுவதற்காக வந்திருக்கிறார். இவர்கள் சமூக நீதி என்று பேசுவார்கள், இவர்கள் இனமானம் என்று பேசுவார்கள். நடுவர் அவர்களே, திராவிட அரசியல் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பழைய கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. முந்தைய கிரேக்கத்தில் சிங்கத்தை போய் பிடித்து வர வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்தார்கள். முதலில் ஒரு ஐரோப்பியன் போனான், அரை மணி நேரத்தில் வந்துவிட்டான், ஒரு சிங்கத்தோடு வந்துவிட்டான். பிறகு ஒரு ஆப்பிரிக்கன் போயிருக்கிறான், அவனை 1.5 மணி நேரத்திற்கு மேல் காணவில்லை.
ஆப்பிரிக்கர்கள் காட்டோடு தொடர்புடையவர்கள், காடுகள் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக பழக்கம். 1.5 மணி நேரம் கழித்து வந்த அந்த ஆப்பிரிக்கன் 2 சிங்கங்களோடு வந்து விட்டான். மத்திய ஆசியாவிலிருந்து கைஃபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு உள்ளே நுழைந்த ஆரியன் ஒருவன் போனான். 4 மணி நேரமா ஆளக்கான. போட்டியை நடத்திய கிரேக்கர்களே யோசித்தார்கள், ஐரோப்பியன் 1/2 மணி நேரத்தில் 1 சிங்கத்தோடு வந்து விட்டான், ஆப்பிரிக்கன் 1.5 மணி நேரத்தில் 2 சிங்கத்தோடு வந்து விட்டான். மத்திய ஆசியாவிலிருந்து கைஃபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்த அந்த ஆரியனை இன்னும் காணவில்லையே, ஒருவேளை நிறைய சிங்கத்தை பிடித்துவிட்டு தூக்கி வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறானோ என்று போட்டி நடத்தியவர்களே காட்டுக்குள் போனார்கள். அங்கு போனால் அந்த ஆரியன் ஒரு கரடியை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு மரியாதையா சிங்கம்னு ஒத்துக்க. கரடியை தலைகீழாக கட்டி சிங்கம் என்று ஒத்துக்கொள்ள சொல்கிற அரசியலை கட்டுடைத்ததுதான் திராவிட அரசியல். நடுவர் அவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இனமான உணர்வு என்பது திராவிட அரசியலினுடைய அடிப்படையான உணர்வு. சமூக நீதி என்பது திராவிட அரசியலின் செயல்பாடு. திராவிட அரசியலின் அரசியல் செயல்பாடு சமூக நீதி. திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கிற போது சமூக நீதியை செயல்படுத்தும், ஆட்சியில் இல்லாத போதும் இன உணர்வோடு இருக்கும். நீங்க ஒன்றை யோசித்து பாருங்கள். இந்தியாவில் எந்த கட்சியாவது 13 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லாமல் நெருப்பு பிடித்ததை போல் தொண்டர்களை வைத்திருந்த ஒரு கட்சியை இந்தியாவில் எங்காவது காட்ட முடியுமா? ஒரு காரணம் அல்ல. உச்சத்தில் இருந்த தலைவருக்கு மட்டுமல்ல, கீழே இருந்த தொண்டனுக்கும் இருந்த இன உணர்வு தான் காரணம். இந்த இன உணர்வின் அடிப்படை என்ன? சுயமரியாதை. நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு எல்லாம் துண்டு போடுவார்கள். எங்களுக்கு அறையிலே போட்டாங்க, நீங்க எங்கேயே போடலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன, சமீபத்தில் கோட்சேயின் பேத்தி உரமா ஜெயிச்சுல, சென்னையில் கோட்சேயின் பேத்தி ஒருவர் நகர்மன்ற உறுப்பினராக போயிருக்கிறார். அந்த கோட்சேயின் பேத்தி ஒரு மேடையில் துண்டு போடுவதை தடுத்து, துண்டு போடுவது தவறான விஷயம், நாம் அதை செய்யக்கூடாது என்று சொன்னார். நான் கூட வெளியூரை சேர்ந்த ஊடக நண்பர்களிடமெல்லாம் கேட்டு பார்த்திருக்கிறேன். எங்காவது இந்த பொன்னாடை போர்த்துகிற வழக்கம் வட இந்தியாவில் வேறு சில மாநிலங்களில் உண்டா என்று கேட்டிருக்கிறேன். பெரும்பாலும் இல்லை என்றுதான் பதில் சொன்னார். நீங்க அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் எல்லா இடங்களிலும், அரசியல் கூட்டம் அல்லாத கூட்டங்களிலும் எங்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். என் வீட்டில எல்லாம் பீரோ நிறைய சால் உண்டு, கவிதா வீட்டில் உண்டு. எங்க அக்கா பர்வீன் சுல்தானா வீட்டுக்கெல்லாம் போனா சால் மயமாகவே இருக்கும். அதெல்லாம் எடுத்தா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற பழங்குடிகளுக்கெல்லாம் உடை தச்சிடலாம், அத்தனை சால் இருக்கும். இது ஏன் போடப்பட்டது, இதற்கு பின்னணி என்ன என்று யோசித்து பார்த்தால், ஒரு காலகட்டத்தில் துண்டை கையிலே வைத்து தோளில் போடக்கூடாது என்று தடுத்த ஒரு இனத்தை, எல்லா மதத்தை சேர்ந்தவனை, எல்லா சாதியை சேர்ந்தவனை கட்சி என்கிற ஒற்றை அடையாளத்தின் கீழ் கொண்டு வந்து இனமான உணர்வை ஊட்டுவதற்காகத்தான் துண்டின் அரசியலை கூட திராவிட இயக்கம் முன்னெடுத்தது. மனுஷன் தொடமாட்டான், தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்றிருந்த ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனை அங்கீகரிப்பதை போல பொன்னாடையை போர்த்துகிற அரசியலை கண்டுபிடித்ததுதான் திராவிட அரசியலினுடைய மகத்தான வெற்றி. அதன் அடிப்படையாக இருந்தது இனமானம். நீங்கள் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். சமூக நீதி நான் இல்லைன்னு சொல்லல. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் வெவ்வேறு வடிவத்தில் சமூக நீதி உண்டு. இன்னைக்கு நமக்கு எதிரணியில் நிற்கக்கூடிய மதவாத இயக்கங்கள் கூட சமூக நீதியை பேசுகிறார்கள், சாத்தான் வேதம் ஓதுவதை போல. அவர்கள் தங்களுடைய இயக்கங்களில் சமூக நீதிக்கு அடையாளம் தந்து சில குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் சமூக நீதி என்பது, திராவிட இனத்தினுடைய சமூக நீதி என்பது நிஜமான அடிப்படை இனமான உணர்விலிருந்து பிறந்த சமூக நீதி. இது ஒற்றை தேர்தலை மையமாக கொண்ட சமூக நீதி அல்ல. நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒன்று, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு.
நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிடத்திலும் அரசியல் கட்சிகளிடத்தில் சென்று கேட்டால் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்கள், இந்த சமூகத்தவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், இந்த சமூகத்தினுடைய ஓட்டுக்களை நாங்கள் மொத்தமாக அள்ளிவிடுவோம். ஒரு அரசியல் கட்சி தீட்டுகிற திட்டங்களில் எல்லாம் இந்த தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதை இலக்காக வைத்துதான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒரு மனிதர் அதிலிருந்து விதிவிலக்காக இருக்கும். டாக்டர் கலைஞர் அவருடைய பெயர் ஏன் தெரியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தேர்தல் அரசியலில் அவருடைய கட்சியில் இருந்தவர்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கலைஞர் செய்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் குறிப்பிட்ட சில சமூகங்களை சேர்ந்தவர்கள் கலைஞருக்கு எப்போதும் வாக்களிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதற்குள்ளே உள் ஒதுக்கீடு கொண்டு வந்து தனக்கு வாக்களித்த சமூகத்தவர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் மன சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை, என்னால் அவர்களை மனம் மாற்ற முடியும் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஸ்வர்ணாசிரம சாதி அடுக்கில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியர் பெருமக்களுக்காக உள் இட ஒதுக்கீட்டை தேர்தல் அரசியலை தாண்டி கொண்டு வந்தாரே கலைஞர், அது இனமான உணர்வின் வெளிப்பாடு. நீங்கள் ஒன்று தெரியுமா? அதுக்குள்ள ஆயிடுச்சா? இப்போதுதான் வந்து நின்றதை போல இருக்கிறது. சரி, முடித்து விடுகிறேன். நீங்கள் ஒன்று, ஒரு சமூகம் என்பது ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்று கேட்டால் நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறது. ஆனால் ஆரியம் என்ன செய்தது? ஒரு சாதாரண பிறப்பை இவன் தலையிலே இருந்து பிறந்தவன், இவன் தோளிலே இருந்து பிறந்தவன், இவன் வயிற்றிலே இருந்து பிறந்தவன், இவன் காலிலே இருந்து பிறந்தவன் என்று பிரித்து வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்தி திராவிட அரசியல் என்ன செய்து தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான் சொன்னது, அவன் தலைக்கும் பிறக்கல, தோளுக்கும் பிறக்கல, வயிற்றுக்கும் பிறக்கல, காலுக்கும் பிறக்கல, இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பன் ஆத்தாளுக்கு தான் பிறக்கிறது என்று சொன்னதுதான் திராவிட அரசு. நண்பர்களே, திராவிட அரசியலினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அது வெறுமனே தன்னுடைய கட்சி சார்ந்த அரசியலோடு நின்று விடவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மகத்தான தலைவர்களில் ஒருவர் காமராஜர். நான் காமராஜரை திராவிட அரசியலை நேசிக்கிறவனாக இருந்தாலும் காமராஜரை திராவிட அரசியலின் ஒரு பகுதியாக பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? இந்தியாவில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிராமணர் அல்லாத ஒரு தலைவர் வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய உயரத்தை பெற்றிருக்க முடியாது. அந்த உயரத்தை காமராஜர் பெறுவதற்கான விதை போட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, தந்தை பெரியார். நீங்க போச்சு, நான் பார்க்கிறேன் ஒரு சாமியார், அந்த சாமியாரை தேடி ஒரு சகோதரி போகிறார். அவர் 2 மாநிலத்தின் கவர்னர். எப்பயுமே நீங்க திராவிட அரசியல் பேசுகிறவர்களுக்கெல்லாம் தமிழிசை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற போதும் மற்ற இலகணேசனை திட்டுவதைப் போல, வேறு சில எதிர்முகாமில் இருக்கக்கூடிய தலைவர்களை திட்டுவதைப் போல திராவிடம் பேசுகிற தலைவர்களுக்கு மட்டுமல்ல தொண்டர்களுக்கும் கூட தமிழிசை மீது ஒரு பிரியம். அந்த பிரியத்துக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து இன்றைக்கு மேலேறி வந்திருக்கக்கூடிய அரசியலில் உயர்நிலை அடைந்திருக்கக்கூடிய சமூகத்தை எந்த கட்சியில் இருந்தாலும் ரசிப்பதுதான் இனமான உணர்வு. அதை கற்றுத்தந்ததுதான் திராவிட அரசியல். ஆனா என்ன நடந்தது? ஒரு சாமியாரை பார்க்க போகிறார். அந்த சாமியார் இவருக்கு துண்டு தருகிறார். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவனை, சமூகத்தின் மேலடுக்கில் இருப்பதாக சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நெஞ்சோடு அணைத்து அவனுடைய கழுத்தில் தன் கைகளை வைத்து புன்னாடை போர்த்தி கௌரவிப்பது திராவிட அரசியல் என்றால், துண்டை தூக்கி எறிவது ஆரிய அரசியல். தமிழில் ஈ, தா, கொடு என்று 3 சொற்கள் இருக்கின்றன. ஈ என்றால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் மேல்நிலையில் இருக்கக்கூடியவனிடத்தில் எனக்கு ஒன்றை தா என்று கேட்பது ஈ. சமநிலையில் இருப்பவர்கள் பரஸ்பரம் தந்து கொள்வது தா. மேல்நிலையில் இருப்பவன் கீழ்நிலையில் இருப்பவனிடம் கேட்பது கொடு. நான் தமிழ் படித்தவன். இந்த 3ஐயும் வைத்து பார்க்கிற போது அந்த சாமியார் தமிழிசையிடம் தரவில்லை, ஈயவில்லை, கொடுக்கவில்லை, வீசி எறிந்திருக்கிறார். தமிழிசைக்கு என்ன உணர்வு வந்ததோ, ஆனால்
தமிழிசை ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட எதிர் முகாமை சேர்ந்த கலைஞர் உருவாக்கிய திராவிட இயக்கத்தவர்கள் இன்றைக்கும் தமிழிசைக்காகவும் சேர்த்து பேசுகிறார்களே, அதுதான் இனமான உணர்வு. எனவே திராவிட அரசியலினுடைய வெளிப்பாடு சமூக நீதி என்றால் அந்த வெளிப்பாட்டுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இனமான உணர்வுதான் மிக முக்கியம். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் உண்டு. நடுவர் அவர்கள் சொன்னதைப் போல 1000 உண்டிங்கு சாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பையும் சேர்த்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. ஆனா நீங்கள் யோசித்து பாருங்கள், 2 பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். எனக்கு ஜெயலலிதா மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததற்காகவும் சங்கராச்சாரியரை தூக்கி உள்ளே வைத்த தைரியத்திற்காகவும் நான் எப்போதும் அவரை பாராட்டுவேன். 2 தலைவர்கள் இருந்தார்கள். 2 பேருமே சமூக நீதியை 200% சரியாக செய்தார்கள். 2 பேருமே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார்கள். 2 பேருமே தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்குமான உரிமைகளை தந்தார்கள். எந்த மாற்றமும் இல்லை. திராவிட அரசியல் சமூக நீதி என்கிற தளத்தில் 2 கட்சிகளிடத்திலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்கள், இந்த பட்டிமன்ற கேள்விக்கான விடை கிடைக்கும். சமூக நீதியை சரியாக பின்பற்றிய தலைவர்கள் இருவருமே இறந்துவிட்ட போது ஒரு கட்சி இன்னும் மேலெழுந்து நிற்கிறது, இன்னொரு கட்சி ஒற்றை தலைமை தேடி ஏற்கனவே ஒரு துண்டு தனியாக பிரிந்து திண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இந்த கட்சியிடம் இன உணர்வு மீந்திருக்கிறது. அந்த கட்சியிடம் பழக்கத்தால் படிந்து போன சமூக நீதி மட்டுமே இருந்த காரணத்தால் அந்த கட்சி அழிவு பாதையில் போய்கொண்டிருக்கிறது. இந்த கட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற இடத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் இனமான உணர்வுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை என்று சொல்லி வியக்க வைத்த திராவிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1997 சென்னையில் ஒரு பெரிய பேச்சு போட்டி நடந்தது. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. கலைஞர் கண்ட தமிழ்நாடு அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் கலந்து கொண்ட போது அதில் நானும் கலந்து கொண்டு 2வது பரிசாக ரூபாய் 10,000 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பொற்கரங்களால் பெற்றேன் என்கிற தகுதியோடு இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு திராவிட மாநாடு மாதிரி ஆட்டம் போட்டு கூட்டம் சேர்க்கிற கட்சிகளுக்கு மத்தியில் கொள்கை முழக்கம் கேட்டு கூடுகிற கூட்டம். அற்புதமான நடுவர் அவர். உண்மையிலே எனக்கு என்ன சந்தோஷம்னா முதல் முறையாக உங்க தலைமையில பேசுற ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறேன். உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்த அற்புதமான ஒரு தமிழ் பேச்சாளர், நடுவர். இன்னும் பொருத்தமான ஒரு விஷயம் இந்த மேடையில் என்ன அப்படின்னு சொன்னா, டாக்டர் கலைஞர் அவர்களோடும் தமிழ் நட்பு பாராட்டியவர், இப்போது இருக்கிற முதல்வர் நம்முடைய தளபதியாரோடும் நெருக்கமாக நட்பு பாராட்டுகிற அற்புதமான பேச்சாளர். அவர் தலைமையிலே நம்முடைய தளபதியினுடைய தலகர்த்தராக இருந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. 3 நிமிடம் முடிஞ்சு போச்சு. நன்றி சொல்றது சபை பழக்கம் அல்ல. அதனால அன்பு தோழி கவிதா உள்ளிட்ட இங்க வருகை இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கைத்தட்டலோடு ஒரு வணக்கம் சொல்லி. அவர் சொன்னார், நிறைய கதைகள் சொன்னார், நிறைய சம்பவங்கள் சொன்னார். நான் ஒரே வரியில அவ்வளவு விளக்கம்லாம் திராவிட மாடலுக்கு சொல்றதுக்கான நேரம் இல்லை. ஒரே வரியில சொல்லணும்னா அவர் சொன்னது அடித்தளம், நான் ஒத்துக்கிறேன். அந்த இனமானம் என்பது அடித்தளம். நாங்க சொல்ற சமூக நீதி என்பது அதுக்கு மேலே எழுப்பப்படுகிற கட்டிடம். கட்டடம் இருக்கணும், கட்டடம் இருந்தாதான் வளர்ச்சி. வெறும் அவர் சொல்ற அடித்தளம் இருந்தால் அது குட்டிச்சவரும் பேர். அது மட்டும் போதாதுங்கிறது தான் எங்களுடைய வாதமா நாங்க நினைக்கிறோம். இன்னும் ஒரு வரியில சொல்லணும்னா அவர்கள் சொல்லுகிற விஷயம் அந்த இனமானம் என்பது நம்மை அடையாளப்படுத்துவது, நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் நம்மை மாண்புறச் செய்வதுதான் சமூக நீதி அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கணும். முதல்ல நம்மளை அடையாளப்படுத்துற விஷயம் மட்டும் நமக்கு போதாதுங்க, நம்மை மாண்புற செய்யணும். நம்மளை சுதந்திரமாக சுவாசிக்க வைக்கிற சமூக நீதியை விட அந்த இனமானம் என்னமோ எனக்கு முக்கியமா தெரியல. அது 2வதுன்னு வச்சுங்க, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 2வதுன்னு வேணும் வச்சுங்க. ஏன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த தருமபுரி பக்கம் ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு வந்தேன். இரவு ஒரு 2 மணி இருக்கும். அந்த பஸ்ல தூங்கிட்டு வந்தேன். அந்த கிராமம் ஏதோ கடந்து வரும்போது அந்த கிராமத்துல ஏதோ ஜாதி சண்டை நடந்தது. அது எனக்கு தெரியல. ஒரு 10-15 பேர் கையில் அருவாளோட பஸ்ஸை நிறுத்தினா 10 பேர் உள்ள ஏறினா கரெக்டா ஏன் கழுத்துக்கு நேரம் ஒருத்தன் அருவாளை வச்சான். நைட்டு தூங்கிட்டு வர்றேன், என்ன ஜாதி அப்படின்னு என்ன பார்த்து நான் திடீர்னு முடிச்சுட்டு வர்றேன், பார்க்குறேன் கழுத்துக்கு நேரம் அருவாளை வச்சிருக்கேன். என்ன ஜாதின்னா ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் விட்டுவான் போல.
என்ன ജാതി നടന്നു ആരെയും വേദനിപ്പിക്കാനോ ഞാനൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല അഞ്ചനും ആർക്കെങ്കിലും വേദന ഉണ്ടാക്കിയെങ്കിൽ എനിക്ക് ഭേദമുണ്ട് மலையாளியான்னு கேட்டா ஆமான்னு சொன்ன விட்டு போயிட்டாங்க என் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளின்னு ஒத்துட்டு போயிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய லூசு பயலா இருப்பான் இந்த மாதிரி இளைஞர் கூட்டம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் சமத்துவபுரம் என்கிற திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார்னு அவர் தீர்க்கதரிசி ஜாதிக்கும் மோதல் ஏற்படாமல் சாதிக்கிற மக்களாக ஜாதி மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தது அந்த சமத்துவபுரம். ஒண்ணு சும்மா நீங்க கலைஞர் சாதாரணமா யோசிக்கிற விஷயம் இல்லை. இந்த திராவிட மாடல் என்பதும் இந்த திராவிட ஆட்சி திராவிட அரசியல் என்பதும் சாதாரண விஷயம் இல்லை. அது சமூக நீதி என்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தான். நீங்க இனமானத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு 1000 கட்சிகள் வரலாங்க. ஆனால் சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகிற இந்த திராவிட அரசியல் தான் இதுதான் முக்கியம். இதை தான் முன்னிலைப்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எதை வேணாலும் பேசிட்டு போயிடக்கூடாது. நீங்க நான் 2 விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப சுருக்கமாக நான் பேசிடுறேன். நீங்க கலைஞரை கொண்டாடுகிற விஷயம் அவருடைய 99வது பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுகிறோம். நீங்க ஏன் தெரியுங்களா திரும்ப நீங்க சொல்ற மாதிரி கலைஞரை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சமூக நீதி அவர் மாதிரி அழுத்தம் திருத்தமா பதிய வச்சது யாருமே கிடையாது. ஒரு சட்டசபையில் இருக்கும்போது ஒரு ஈஸ்வரன் ஒரு எம்எல்ஏ எழுந்து பேசுறார். அவர் முதலமைச்சரா இருக்கார். ஈஸ்வரன் கேட்கிறார், ஐயா எங்க தொகுதியில் நிறைய கோவில்கள் இருக்கு, அந்த விபூதிக்கு வரி விலக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான் கேட்டார் ஈஸ்வரன் எம்எல்ஏ. விபூதிக்கு வரி விலக்கு கொடுங்க. டாக்டர் கலைஞர் என்ன சொன்னாரு? கேட்கிறது ஈஸ்வரனே கேட்கும்போது விபூதி என்ன, நாம கட்டிக்கும் சேர்த்தே வரி விலக்கு கொடுக்குறோங்க. நீங்க ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்த விஷயம் சாதாரணம் இல்லைங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அவர் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றும் போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனந்த நாயகின்னு ஒரு எம்எல்ஏ எழுந்து கேட்கிறாங்க, எங்க இது என்ன பெரிய விஷயமா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். எங்க கிராமத்தில் பாருங்க, இன்னைக்கும் பாருங்க, கிராமத்தில் இருக்கிற கோயில்கள்ல தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் கூட அர்ச்சகரா இருக்காங்க, பூசாரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கலைஞர், ஆமா எங்க ஊர்ல பிடாரியம்மன் கோயில்ல ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் பூசாரியா இருக்கிறாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்பதான் டாக்டர் கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அந்த யாரு வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்று பிடாரியம்மனுக்கு தெரிந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியல அப்படின்னா. இந்த பிடாரிக்கே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு நிறுத்திட்டார். நீங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ளும் தமிழனுடைய சமூக நீதி, நம்முடைய திராவிட அரசுடைய சமூக நீதி விளைந்திருக்கும். சும்மா சாதாரண எதையும் சொல்லிட்டு போல. நீங்க தற்போதைய விஷயத்தை 2 விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பதறுதுங்க. என்னை இறக்கி விட்டாங்க, பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னு பதறுது ஒரு அம்மா. ஒரு சாதாரண போனவர் அப்படி வீடியோ எடுத்துட்டு அதை ஒளிபரப்பு பண்ணிட்டார். இதுல யூடியூப்ல பண்ணிட்டார். இது இங்கேருந்து எம்எல்ஏ காதுக்கு போய் மினிஸ்டர் காதுக்கு போய் நம்முடைய முதல்வர் காதுக்கு போகுது. என்ன பிரச்சனைன்னு இல்லை, ஒரு அம்மாவை இறக்கி விட்டாங்க, ஒரு மீனவ பெண்மணி. அப்படி குளச்சல்ங்கிற ஊர்ல நடந்த சம்பவம் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மீனை நாருதுன்னு சொல்லி கூடையோட இறக்கி விட்டாங்க. அந்த அம்மா மூதாட்டி 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க குழம்புறாங்க. அடுத்த நிமிஷங்க 2 மணி நேரத்தில் தகவல் வருது. அப்படி இறக்கி விட்ட நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் தற்காலிக பணி விடுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி இறக்கி விட்டாங்கன்னா அவளுடைய புலம்பல் கூட 2 மணி நேரத்தில் முதல்வர் காதுக்கு ஒலிக்கிறது என்றார். அதை விட இன்னொரு அம்மா அஸ்வினின்னு ஒரு அம்மா, நரிக்குறவ பெண்மணி, அந்த குடும்பத்திலிருந்து பந்தில கோயில் என்ன விரட்டி விட்டாங்க. அந்த அம்மா புலம்புனது, அவர் வீட்டுக்கே போய் முதல்வர் என்றார். என்ன மாதிரியான மாற்றங்கள் இன்னைக்கு நிகழ்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுங்க. 2 ஒரே ஒரு விஷயம் தாங்க. எங்கேயாவது யாராவது கண்ணு தெரியாத குருடர்கள் லாரியில் அடிபட்டு சட்டான் படிச்சிருக்கீங்களா? 2 கண்ணு தெரியாதவன் லாரியில் அடிபட்டான், பஸ்ல அடிபட்டான், சைக்கிள் அடிபட்டான், கிடையாது. 2 கண்ணு இல்லாட்டினா கூட நம்மளால ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு ஒரு குச்ச ஊனி கரெக்டாக நடப்பான். ஆனா 2 கண்ணும் நமக்கு சரியா தான் இருக்கும். டப்பு டப்பு நம்பி தடுக்கி விழுவோம், மூக்கில் ரத்தம் வரும். ஆனா அவன் குருடன். யாரு? நம்மளால சொல்லுவோம், யார் குருடன்? அவன் குருடன். ஒரு கால் இருக்காதுங்க, கட்டை காலை வச்சு கரெக்டா நடப்பான். ஆனா நம்மளுக்கு 2 காலம் நல்லா இருக்கும், தடுக்கி விழுந்து கீழே விழுந்து வாயில ரத்தம் வரும். அவன் நொண்டி, இவன் சொல்லுவான். வார்த்தைகளால கூட அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த வார்த்தைக்கு புது வடிவத்தை கொடுத்து மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணது டாக்டர் கலைஞர் இல்லையா? 9 அரவாணின்னு இழிவாக பேசிய ஒரு சமூகத்துக்கு அழகான திருநங்கைங்கிற வார்த்தையை கொடுத்தது டாக்டர் கலைஞர் இல்லையா? இன்னொரு ஒரே ஒரு உண்மை சம்பவங்க. நீங்க ஒரு வீட்டுல 15 வயசுல ஒரு அம்மா அரவாணின்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க திருநங்கைன்னு தெரிஞ்சு போச்சு, வீட்டை விட்டு திரட்டி விடுறாங்க. ஒரு ஆண் பெண்ணாக மாறுகிறாங்க. அவளுக்கு ரொம்ப பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. வீட்டில் இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்கல, வெளியில வந்து எல்லாத்தையும் வாய்ப்பு கேட்கிறா, எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, எனக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைன்னு அந்த பெண் அலைகிறா.
தானாக மாறி ஆணிலிருந்து பெண்ணாக மாறி அந்த திருநங்கை யாரும் கற்றுக் கொடுக்கல. எல்லாரும் திட்டுறாங்க, பாரு பெண்களுக்கே அபிநயம் வராது, ரொம்ப கஷ்டம், நீ திருநங்கை உனக்கு எப்படி அபிநயம் வரும், சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு அத்தனை பரத ஆசிரியர்கள் அவரை விரட்டி விடும்போது கும்பகோணத்தில் ராமன் பிள்ளைங்கிற ஒரு ஆசிரியர் அந்த திருநங்கைக்கு பரதம் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த பரதத்தை கற்றுக் கொண்டு தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகத்தில் 48 நாடுகளில் பரத இசைப்பள்ளி வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிற நர்த்தகி நடராஜ் என்கிற திருநங்கைக்கு இன்றைய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பணிக்கான அந்த திட்டக்குழுவில் அவருக்கும் இடம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சமூக நீதி. எல்லாருக்குமான உரிமையை பகிர்ந்தளிப்போம். அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திறமைக்கும் அவர்களுடைய இடத்துக்குமான உரிமையை எப்போதும் கொடுப்போம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக நீதியினுடைய முக்கியத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரே வரியில் நான் பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற அந்த இனமானம் என்பது திண்ணை அரசியல், ஆனால் நாங்கள் சொல்கிற சமூக நீதி என்பதுதான் திராவிட அரசியல் என்று சொல்லி அதையே நீங்கள் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா சிங்காரவேலு அவர்கள் சிரிக்க சிரிக்க இனமானத்தோடு பேசியிருக்கிறார். அவர் இனமான அரசியல் என்பது திண்ணை அரசியல் என்று சொன்னதை மட்டும் நான் சபை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறேன். மிக சிறப்பான ஒரு களமாடல். எப்படி திருநங்கை திருநம்பி என்கின்ற சொற்களோடு மூன்றாம் பாலினத்தாரை இனமானத்தோடு அவர்கள் வாழ்வதற்கு சமூக நீதியை முன்னெடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நடவடிக்கைகளை, செயல் திட்டங்களை அவர் விதந்தோதினார். இப்போல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேங்க, இப்போ இருக்கிற இந்த பெண்களுக்கு இந்த அரசு கொடுக்குற ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? சாதாரணமாகவே தமிழ்நாட்டில் வடநாட்டில் விட, நான் வடநாட்டுக்கெல்லாம் நிறைய பயணம் செய்பவள், வெளிநாடுகளுக்கு நிறைய பயணம் செய்பவள் என்பதற்காக சொல்லுகிறேன், வெறும் பேச்சாக இதை சொல்லவில்லை. எந்த நாட்டிலும் இல்லாதபடிக்கான சுயமரியாதை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது திகழ்கிறது என்பதுதான். எந்த பஸ்லையும் நீங்க ஏறினீங்கன்னா டிக்கெட் கேட்கறதுக்காக கண்டக்டர் வந்து எங்கப்பா போகணும்னு கேட்பாரு. எங்களை பார்த்து எந்த கண்டக்டரும் கேட்டுட முடியாது, நான் எங்க வேணாலும் போவேன், நீ அதை கேட்காத என்று சொல்லுவதற்கான உரிமையை இன்றைய தமிழக அரசு பெண்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. இலவசமாக அவர்கள் பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், அதை எழிலரசி அவர்கள் எதிர்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஒரு மீனவ பெண் பேருந்திலிருந்து கீழே இறக்கி விடப்படுறாங்க, தகவல் போகுது, 2 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை, நீங்க ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நீங்க சொல்லிட்டே போகலாம். இது நடப்பதற்கு, சமூக நீதியை காப்பதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது? சமூக நீதியை முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த செயல் திட்டத்திற்கு உயிர்ப்பாக இருப்பது எது என்பதுதான் இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு இனமானம் என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த 2 பேரையும் பேச வைத்திருக்கிறேன். நான் இது பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நினைவிற்கு வருது. ஏன் வேறு மதங்கள் இந்த இந்திய தேசத்திற்குள் நுழைந்தன? தமிழ்நாட்டில் ஏன் பிற மதங்களுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார், அது ஏன் வந்தது? இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவமும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமும் என்ன காரணத்திற்காக இந்த தேசத்திற்குள் வந்தன? இந்த வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்த்தா இறை நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது மிக மிக குறைவு. இங்கே பெண்களும் ஆண்களும் ஜாதி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே மிக கொடூரமாக அவர்கள் நடத்தப்பட்ட பொழுது இந்த இனத்திலிருந்து, இந்த ஜாதியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் பல பேர் இந்த நாட்டிலே மதம் மாறினார்கள் என்பது வரலாறு. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 200 வருஷத்திற்கு முன்னால கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு எழுதுற. என்ன தீர்ப்பு தெரியுமா? கிறிஸ்துவ பெண்கள் மேலாடை அணியலாம். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்துவர்களால் நிரம்பி இருக்கிறது என்று நாம் சொல்லுவதற்கு பின்னால் மதத்தின் மீதான ஆர்வம் இல்லை, மானத்தின் மீதான ஆர்வத்தின் காரணமாகத்தான் அவர்களிடத்தில் கிறிஸ்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் இந்த தேசத்தில் இத்தகைய வரவுகள் நிகழ்ந்திருக்காது என்பதுதான். இஷ்டப்பட்டவர்கள் செய்து கொள்ளலாம், ஆனால் ஒட்டுமொத்தமான அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் மாறுவதற்கு இதெல்லாம் தான், இந்த சமூக இழிவுகள் தான்
காரணமாக இருந்திருக்கின்றன. அதை மீட்டெடுத்த ஒரு அரசியல் திராவிட அரசியல். அது மீட்டெடுப்பதற்கான வைத்துக்கொண்ட செயல் திட்டம் சமூக நீதி என்பதாக திரு அண்ணா சிங்காரவேலு அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து பல விஷயங்களை அவர் சொன்னார்கள், மனம் கவர்ந்த நிலை. ஆனாலும் எனக்கு தெரியல, தூக்க கலக்கத்துல கூட தெளிவா தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிட்டு, செத்தாலும் சாவேன் தமிழன்னு சொல்லிட்டு சாவேன்னு சொல்லாம மலையாளின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய உங்களை நான் பாராட்டுகிறேன். அடுத்ததாக உண்மையாவே இவரை நான் நிரம்ப பேச்சு அரங்கங்களில் பார்த்திருக்கிறேன். மிக நெருங்கிய பழக்கம் இல்லை என்றாலும் கூட பார்த்த மாத்திரத்திலேயே அன்பு பொழிகின்ற ஒரு அற்புதமான இயற்கை தந்த ஒரு கொடை முனைவர் எழிலரசி அவர்கள். ரொம்ப அழகா பேசுவாங்க. இனமானம் தான் திராவிட அரசியலினுடைய இன்றைய சூழலுக்கு மிக முக்கியமாக அது தன்னை தூக்கி நிறுத்துகிறது என்று சொல்வதற்காக வருகிறார். பாருங்கள் எழிலரசி. ஒரு நிருபர் ஒரு முறை கலைஞரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். உங்களை பற்றி எழில் அவர் நினைக்கிறார் அப்பவே செத்து போயிருக்கலாம், சேர்ந்து கொள்ள இல்ல இப்ப கலைஞர் சொல்ற பதில கேட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கும். நிருபர் கேள்வி கேட்டார், உங்களை பற்றி நீங்கள் யார் என்பதை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல முடியுமா, ஒற்றை வரியில் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அகிலம் வியக்கும் அந்த தலைவன், 80 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களம் கண்ட நாயகன், உலகத்தினுடைய சரித்திர பக்கங்களிலே 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வகையில் பல சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டி அந்த தலைவன் பதில் சொன்னான். ஒற்றை வரியில் நான் யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று பதில் சொன்னார். இதுக்கப்புறம் அவர் இருக்கலாமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணிக்கணும். நடுவர்களை, எந்த மண்ணிலே நின்று நாம் பேசுகிறோம்? இங்கே சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் தங்க பாண்டியன் இருக்கிறார். பெண்களிடத்திலே அவர் சென்று வாக்கு கேட்கவே வேண்டாம், அவர்களாகவே வாக்கு தருவார்கள். என்றால் பெயரிலேயே தங்கம் இருக்கிறதல்லவா, மனதும் அப்படித்தான் இருக்கு. எங்க எந்த பரம்பரையிலே ஊறி வந்தவர்கள்னா இந்த மண்ணினின் தாய்ப்பால் எதுவாக இருந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் தமிழனின் 6வது அறிவை தட்டி எழுப்பி தமிழன் என்கின்ற தன்மான உணர்வை தட்டி எழச் செய்தானே ஈரோட்டு சிங்கம், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்கின்ற அந்த மா மனிதன் சொன்னார், ஒரு மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு எது தேவை? மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன அந்த பெரியாரின் பாசறையில் வந்தவர். சொல்லலாமா இந்த வார்த்தையை? தென்னாட்டு பெர்னாட்சா இந்நாட்டு இங்கர்சால் 2 ஆண்டுகள் கூட தமிழகத்தை முழுமையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டாலும் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தன் பெயரை உச்சரிக்காமல் எந்த கட்சியும் இங்கே ஆட்சியை செலுத்தப்பட முடியாது என்கிற சரித்திர சாதனை படைத்த பேரறிஞர் அண்ணா என்கின்ற அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னாரே, இதுவே திராவிடம் தான். திராவிடம்னா என்ன நினைக்கிறீங்க? நான் உயர்ந்தவன் என்று சொல்வதல்ல திராவிடம், நான் உயர்ந்தவன் என்று சொல்லுவதல்ல திராவிடம், நான் உன்னை விட தாழ்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் திராவிடம். வா, சமமா வா, களத்துல நிற்போம். சாதியின் பெயரை சொல்லி என் அன்பு சகோதரர் சொன்னார். அந்த மீனவ பெண் இறக்கி விடப்பட்ட ஒரு 1.5 மணி நேரத்திலேயே இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல எல்லோரும் வியக்கிற ஒரு முதலமைச்சர். எல்லா மாநிலத்திற்கும் முதல்வர் உண்டு, ஆனால் மக்களின் முதல்வர் என்றால் அது தமிழகத்திலே மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஓய்வறியா சூரியனாக வலம் வந்து கொண்டிருக்கிறாரே, 1.5 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதரரை கேட்கிறேன், அந்த பேருந்திலே இருந்த அந்த பெண் இறக்கி விடப்பட்டதற்கான காரணம் அவள் பெண் என்பதற்காக இல்லை, அவள் மீனவ பெண் என்பதற்காக அவர் இறக்கி விட்டிருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக ஜிஓ பாஸ் ஆகிறது. இனி தமிழகத்திலே நகர பேருந்துகளிலே எந்த மகளிரும் எந்த பெண்ணும்
நீங்க டிக்கெட்டே எடுக்க வேணாமா, இலவச பேருந்து இந்த அப்படி. அதுல ஜீவோல ஒரு வரி எதுக்கு தெரியுமா? இந்த மீனவ பெண் இறக்கி விடப்பட்டது மட்டுமல்ல, எந்த பெண்ணும் ஜாதியின் சொல்லி ஏற்றத்தாழ்வு கற்பித்து விடக் கூடாது என்று இலவசமாக பேருந்திலே பெண்கள் பயணிக்கிறார்கள் என்று அவர்களுடைய தன்மானத்தை சீண்டும்படியோ அல்லது அவர்களுக்கு மரியாதைக்கு சற்றும் குறைவு வரும்படியாகவோ நடத்துனரோ ஓட்டுநரோ ஒற்றை வார்த்தையும் ஹலோ பார்த்தீங்களா, இதுதான் இனமா. எங்க சவுண்ட் வைங்க, பயப்படாதுங்க, பத்திரமா வந்துடும். அவர் நினைக்கிறார் இது குரலா உரல் மாதிரி இருக்கு, ஆடியோக்காரக்கே பயமா இருக்கு, செட்டு உருப்படியா வீட்டுக்கு வருமா என்னன்னு தெரியலையே அப்படி. இங்கே ஒற்றை வார்த்தையால் கூட அந்த பெண் காயப்பட்டு விடக் கூடாது என்று அந்த ஜீவோல சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த இனமானம் இருக்கிறது பாருங்க, இந்த இனமானத்தை அடித்தளமாக அவரே சொல்லிட்டாங்க, நாங்க தான் அடித்தளம், அவங்க வெறும் கட்டடம். அடித்தளம் இல்லாமல் ஒருபோதும் கட்டடம் பூமியிலே நின்று விடாது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே முதலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணிலே வள்ளுவன் திராவிடத்தை பேசிவிட்டார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னானே அந்த வள்ளுவனை நான் கேட்கிறேன், அவருக்கான சிலையை கன்னியாகுமரியிலே கொண்டு போய் நிறுத்தினார். ஏன் மெரினாவிலே நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? எதற்கு கன்னியாகுமரியிலே கொண்டு போய் நிறுத்தினார் தெரியுமா? இந்தியா ஒரு தீபகற்பங்க, 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம், 3 கடலும் சங்கமிக்கிற இடம் அந்த கன்னியாகுமரி. இது தமிழ்நாட்டின் எல்லை மட்டுமல்ல, கன்னியாகுமரி இந்தியாவின் எல்லை. இந்தியாவின் எல்லையிலே கொண்டு என் தமிழன் புலவன் வள்ளுவரை அவர் நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் ஏற்றத்தாழ்வற்ற திராவிட அரசியலை அவர் நிறுத்தியிருக்கிறார். நீங்க சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு எதிர்கட்சியில இருந்த HV ஹண்டே ஒரு கேள்வி கேட்டார். போகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கு முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் தலைமையிலே இருக்கின்ற அரசு இது 3ஆம் தர அரசு என்று சொல்லிவிட்டார். சுயமரியாதைக்காரனாக இருக்கக்கூடிய அவர் பதில் சொன்னார், இல்லை, கொஞ்சம் வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள், இது 3ஆம் தர அரசு அல்ல, இது 4ஆம் தர அரசு. ஆம், பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன் என்று சொல்லுகிறோமே, அந்த சூத்திரர்களுக்கான 4ஆம் தர அரசு இந்த அரசு என்று பட்டவர்த்தனமாக பதில் சொன்னவர் பாரதிதாசன் சொன்னது தாங்க இன்றைக்கு திராவிடம். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவர் உணரப்பா நீ என்று சொன்னாரே, அப்படி ஒப்புமைப்படுத்தி சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். இன்றைக்கு நம்முடைய சிஎம் அவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திராவிட மாடல் என்பது என்ன தெரியுமா? சமூக ஏற்றத்தாழ்வு கற்று ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் உயர்த்துவதுதான் திராவிட மாடல் என்று சொல்லுகிறார். நான் ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1975 எமர்ஜென்சி வருகின்ற போது அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், எமர்ஜென்சியை தமிழகத்துக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னா, நீங்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா ஆட்சி கலைக்கப்படும் மிரட்டல் வருதுங்க. எப்பொழுதும் பதவி என்பது எனக்கு தோளிலே போடும் துண்டு என்று சொன்ன கலைஞர் சொன்னார், ஆட்சி கலைக்கப்பட்டாலும் சரி எமர்ஜென்சி அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். என்றைக்குமே இனமானம் காக்க தன்மானத்தோடு நின்ற ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் தான் நமக்கு தெரியும். நீங்க ஜாதியில் ஏற்றத்தாழ்வு, மதத்திலே ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது என்பது மட்டும் அல்ல திராவிட அரசியல்ங்க, பாலின ஏற்றத்தாழ்வு கூட கூடாது. ஆண் பெண் என்கின்ற பாலின ஏற்றத்தாழ்வு கூட கூடாது என்று சொல்வதுதான் திராவிட அரசியல். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் முதல் முறையாக 33% தந்து கிட்டத்தட்ட 44,000 பெண்களை உள்ளாட்சி பதவியிலே அமர வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். சமீபத்திலே நடந்த தேர்தலிலே
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே 50% சரிவிகிதம் கூட இல்லை. எங்கள் பெண்ணினம் உயர வேண்டும், பாலின வேறுபாடு இங்கே அறுக்கப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட பெண்ணினத்திற்கு 60% பதவிகளை தந்தவர் தளபதியாராக இருக்கிறார். நீங்கள் பெண் கல்வி கூட இன்றைக்கு சமூக நீதி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே முன்னெடுத்ததே இந்த இனமானம் காப்பதற்காகத்தான். பராசக்தியிலே சொல்லியிருப்பார், என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரனிட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறி இருந்தால், மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பணம் என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பகட்டு என் தங்கையை விரட்டியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணியை என்று கேட்டாரே, அந்த பெண்ணினத்தை வாழ வைக்க வேண்டும். அந்த வெரி குட். நீங்க கல்யாணிக்காக மட்டும் அவர் எழுதப்பட்டதில்லைங்க, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை கண்மணிகளுக்காகவும் எழுதப்பட்ட வசனம் அந்த வசனம். நீங்க ஆச்சரியமாக பார்க்கிறேன், இந்த திருமண நிதி உதவி திட்டம் இருக்கு பாருங்க. 8வது படிச்சா இவ்வளவு காசு, 10வது படிச்சா இவ்வளவு காசு, 12வது படிச்சா இவ்வளவு, தூக்கி போட்டாச்சு. ஏன் பொம்பளை புள்ளைய முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியோ? பெண் கல்வி என்று சொன்னால் பெண்களுடைய ஆரம்ப கல்விக்கு அச்சாரமிட்டவர் கர்ம வீரர் காமராசர் என்று சொன்னால், பெண்களுடைய உயர்கல்விக்கு உத்தரவாதம் தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதுல குறிப்பா இன்னைக்கு சொல்லணும்னா, இந்த திருமண நிதி உதவியை நிறுத்திட்டு தமிழ் வழி கல்வியிலே படித்த பெண்கள் உயர் படிப்புக்கு சென்றால் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தந்து அந்த பெண்ணினத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், இந்த சமூகத்திலே அரவாணிகள், அலிகள் என்று இழி சொல்லால் அழைக்கப்பட்டவர்களை முதல் முறையாக அவர்களை மரியாதையோடு இந்திய தேசத்திலேயே திருநங்கைகள் என்று அழைத்த பெருமைக்கு சொந்தக்காரர். திருநங்கைகளுக்காக நலவாரியமே தனியாக அமைத்தவர். அவர் ஏன் அதை செய்தார்னு சொன்னா, ஆணினம் பெண்ணினம் என்கின்ற இரு பாலினம் மட்டுமல்ல, இந்த பூமியிலே 3வது பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் கூட மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்ததுதான் எங்கள் இனமான அரசியல். அதுதான் அடித்தளம் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, உங்களிடத்திலே எனக்கு ரொம்ப பிடித்ததே உங்களுடைய இனமானம் தான். உங்களிடத்தில் எனக்கு மிகவும் பிடித்ததே எனக்கு இனமானம் தான் என்று சொன்னால் நிச்சயமாக தீர்ப்பு எங்கள் பக்கமே அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிங்கம் கர்ஜித்தது போல் மிக அற்புதமான குரல் வளமும் சொல் வளமும் நிறைந்து கருத்துக்களை இனமான உணர்வோடு முன்வைத்திருக்கிறார் முனைவர் எழிலரசி அவர்கள். பெண்கள் பேசினால் அழகு, புரிந்து கொள்ளுகின்றபடி பேசினால் பேரழகு, மணி அடித்ததை புரிந்து கொண்டு பேசினால் அதைவிட அழகு. மிக சிறப்பாக பேசினார். அவர் சொன்ன கருத்துக்களை மன்றம் குறித்து வைத்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது. அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. என்ன சட்ட திருத்தம் என்றால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்று ஒரு வருடத்திற்கு முன்னால் அது முடிவெடுத்தது. அப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள், இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்பமை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் அப்பொழுது ஆட்சியில் முதலமைச்சராக இல்லை. அந்த நேரத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அதில் பேசக்கூடிய வாய்ப்பு. அப்பொழுதுதான் நான் புரட்டி வரலாறை பார்க்கிறேன். 30 வருடத்திற்கு முன்னாலேயே தமிழகத்தில் பிறந்த பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்கின்ற ஒன்றை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமாக்கி இருக்கிறார் என்பதுதான். அவர் எதையெல்லாம் சட்டமாக்கினாரோ மத்திய ஒன்றிய அரசாங்கம் அதை முன்னெடுத்து தனதான சட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது போல் வரலாறு படைத்து இருக்கின்றவர் டாக்டர். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். உனக்கு என்ன வயசு அப்படின்னாரு. ஐயா 22. எனக்கு என்ன வயசு? 80 வயசுக்கு மேல. நீ என் காலை மிதிச்சதானே? ஆமா. யாருக்கா தெரிஞ்சுதா? தெரியல. கண்ணில் ஒத்திக்கிட்டு எல்லாருக்கும் சொன்னியா இல்லையா? நான் காலில் மிதிச்சிட்டேன், காலில் மிதிச்சிட்டேன். எதுக்கு ஊருக்கு சொன்ன? நீ
எனக்கு மட்டுமே நேர்ந்தது தான் அந்த வலி, எதுக்கு உலகத்துக்கு சொன்னேன்னு கேட்டாரு. இதுதாங்க சுயமரியாதை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை நாம் கண்ணில் ஒற்றிக்கொள்வதன் மூலமாக கழித்து விட முடியாது. அதற்கான மன வருத்தம் என்பது செயல்பாட்டிலே இருக்க வேண்டுமே தவிர உடல் அசைவுகளிலோ மொழிகளிலோ அது இருந்து விட முடியாது என்பதனை மிக பிரமாதமாக முன்னெடுத்த ஒரு இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே. சுயமரியாதைன்றது என்ன அழகா சொன்னாங்கல்ல, என்னையும் விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. அந்த விஷயத்தை முன்னெடுத்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், சுயமரியாதை என்பதனையும் இனமானத்தையும் முன்னெடுத்ததால் தான் மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகின்ற எல்லாவற்றையும் பிற மாநிலங்கள் எல்லாம் சரி சரி என்று ஒப்புக்கொள்ள கடந்த 50 ஆண்டு காலமாக அதை எதிர்த்து குரல் கொடுத்து மாநில சுயாட்சியினுடைய உரிமையையும் மரியாதையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு விளங்குவதற்கான அடிப்படை காரணம் இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு ஏன் அஞ்சினார்கள் தெரியுமா? யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாங்க. நாடுனா நேஷன், தமிழகம் தமிழகம்னு கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அதுவும் ஒரு அரசியல் தான். இனிமேல் யாரும் தமிழ் அகம் என்று சொல்லாதீர்கள். இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கு உரியது, திராவிடர்களுக்கு உரியது. இது திராவிட உணர்வு கொண்ட நாடு என்பதனை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலையாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய அரசியல் திகழ்ந்திருக்கிறது. அதை அவர் முன்னெடுத்து சொன்னார். எழிலரசி அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்ததாக அது என்னன்னு தெரியல, இந்த பக்கம் 2 பேர் சில்வர் டங், இந்த பக்கம் 2 பேருமே ஹியூமர், நகைச்சுவை. அதாவது அந்த சட்டாயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நகைச்சுவை செய்யறோன்னே தெரியாது, ஆனா ஒண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படியே வாரிட்டு அப்படியே போயிடுவாங்க. நேத்து கூட ஒரு மீட்டிங்ல யாரோ சொன்னாங்க, மே சுந்தரம்னு ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். அவர் பிரசிடென்சி காலேஜ்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நல்ல தமிழறிஞர், திராவிட உணர்வாளர். அவர் ஒருட்டு மேடையில் இருக்கும்போது முத்தமிழறிஞர் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அது மே சுந்தரம் சாருக்கு புரியல. இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காரு புரியல, 3ஆவது வாட்டியும் சொல்லியிருக்காரு புரியல. திரும்பி ஒரு பார்வை பார்த்து சொன்னாராம், பேராசிரியர் நான் உங்களை மே சுந்தரம் என்று நினைத்திருந்தேன், இப்பொழுதுதான் தெரிகிறது நீங்கள் ஏப்ரல் சுந்தரம் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார். அது சட்டையரா அடிக்கிறது இருக்குல்ல, அதுல திராவிட இயக்கத்திற்கான தலைவர்கள் போல சட்டையரா அடிக்கவே முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஒரு நகைச்சுவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அடிப்படையில் சில புத்தி கூர்மை இல்லை என்றால் 2மே புரியாது. இந்த 2த்தையும் புரிய வச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசி இப்படி உட்கார வைக்கிறதுக்கு வேற எந்த கட்சியாலையும் முடியுமான்னு நான் கேட்கிறேன். சாஃப்ட் ஸ்கில்ல லிசனிங்ன்றது மிக முக்கியமான ஸ்கில்ங்க. ஸ்பீக்கிங் ஸ்கில் இல்ல, லேர்னிங், ரைட்டிங், ரீடிங் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதுல லிசனிங் ஸ்கில் இருக்கு, கேட்பது. கேட்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் ஒரு நாளும் தனக்கான தவறான தலைவர்களை உருவாக்கி விட மாட்டார்கள் என்பதிலே கவனம் வைத்ததனால் தான் காதை தீட்டி கொண்டு அப்படி கூட்டி என்ன சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. திராவிட அரசியலை, இனமானத்தை, சமூக நீதியை மைக் போட்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ராஜபாளையம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொகுதி தந்திருக்கிறது. அதற்காகவே நான் அவரை ஒரு தமிழச்சியாக, திராவிட பெண்ணாக அவரை நான் வாழ்த்தி, அடுத்ததாக சமூக நீதி என்று பேசுவதற்காக பேராசிரியர், முனைவர், நல்ல தமிழ் பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், சுயமரியாதைக்காரர் மானமிகு மனோன்மணி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, எங்க அண்ணாசிங்க அரவேலு சொன்னதுக்கு எங்க அக்கா இப்படி உயிரோட இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க அக்கா தான் உங்களுக்கு. ஆமா, அது கலர் வித்தியாசமா இருந்தாலும் சிந்தனையில ஒண்ணுதான். பொதுவா கருப்பா இருக்கிறவங்க பேசினா உண்மைதான் நீங்க நம்புனாவே அதுவே திராவிடம் தான். மேடையை வச்சு திராவிடத்தை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏனென்று சொன்னால் உழைக்கும் வர்க்கத்திலே இருப்பவனை ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்பவர்கள் திருமணம் செய்து கொண்டால் 25,000 உடனடியாக பணம் வழங்கப்படும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்தார். அந்த திட்டத்தின் வழியாக ரூபாய் 25,000 கலைஞர் அவர்கள் கையால் பெற்றவள் நான். அந்த நன்றி இருக்கும்ல. அதுவும் ராஜபாளையம் என்றால் வெளியுலகத்தில் எல்லாம் நாய்க்கு பேர் போன ஊர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மேடையை பாருங்கள், ராஜபாளையம் என்பது நன்றிக்கு பேர் போன ஊர் என்று நிரூபித்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால நடுவர்களே, பொதுவாக அந்த எதிரணியில கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதில்லை.
சில பேர் வெளிப்படையாவே கேட்பாங்க, நான் மனோன்மணியை பார்த்து ஒன்று கேட்கின்றேன், நீ என்ன கேட்டாலும் பதில் வராது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, அந்த 7.5 கட்டி 8 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைய வரைக்கும் கேட்ட எந்த கேள்விக்கு, என் கணவன் கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்லல. எதிரணியில நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேனா? அப்படிதான் போயிட்டு இருக்கா. பதில்லாம் இங்க இருந்து வராது. சாலையினுடைய 2 புறங்களிலும் வண்டுகள் தேன் கொடுத்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய தலைவியை காண வருகிற தலைவன் தேரை ஓட்டி வருகிறான். இந்த வண்டுகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று அந்த தேரிலே இருக்கக்கூடிய மணியை ஒரு கையிலே பிடித்து கொண்டு தலைவன் தேரோட்டி வருகிறான் என்று சொன்னால், வண்டுகள் தேன் குடிப்பதை கூட கலைக்க விரும்பாத கலாச்சாரம் வளர்த்த தமிழ் தேசம். நடுவர் அவர்களே, என்னுடைய தலைவர், நான் பொதுவா இந்த அணியில கடைக்குட்டி பிள்ளை. ஒரு வீட்டிலே ஒரு அணியிலே கடைக்குட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் செல்லம் கொடுப்பார்கள். நீங்கள் இந்த கடைக்குட்டி பிள்ளைக்கு, கருப்பு குட்டி பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து ஒரு 5 நிமிடம் கூட கொடுத்து விடுங்கள். உங்கள் ரயிலை பிடிப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஏன் நிறுத்துவீங்களா போய் ரயில? நான் ஏங்க கள்ளக்குடியில வந்து ட்ரெயின்ல தலை வைக்கிற தைரியம் என் தலைவன் கலைஞனுக்கு இருந்தது என்று சொன்னால், என் நடுவருக்காக தலையில தண்டவாளத்தை வைக்கிற தைரியம் மனோன்மணிக்கும் இருக்கு. அதுக்காகவே நான் போறதில்லை. எப்படி இருந்தாலும் பார்த்துறதுன்னு ஒரு முடிவாயிருச்சு. நடுவர் அவர்களே, பாரதிதாசன் தன்னுடைய குடும்ப விளக்கிலே பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் நான் தருவேன் என்று 1942 குடும்ப விளக்கு எழுதினார். ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொன்னார்கள், நான் தருவேன் என்று பாரதிதாசன் எழுதினான். ஆனால் அதை நான் செய்வேன் என்று 1989 சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வந்து எங்க அக்காவுக்கு எனக்கு சொத்து நிறைய கொடுக்க வச்சவர் பெருந்தலைவர் கலைஞர். அதனால எங்க அக்கா அதுக்கெல்லாம் ரொம்ப பதில் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே திராவிடம் என்பது சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? முகமழிக்கு கத்தியும் முடிவெட்ட கத்தரையும் வைத்துக் கொண்டால் அவையெல்லாம் தன்னுடைய பொருள்கள் ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன் 2 கைகளாலேயே தன் ரோமங்களை பித்துக் கொள்கிறார் வர்த்தமான மகாவீரர். திருவோடு வைத்துக் கொண்டால் அதை பாதுகாக்கிற கடப்பாடு வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன் 2 கைகளாலேயே உணவு வாங்கி உண்கிறான் கௌதம புத்தர். ஆனால் இன்றைக்கெல்லாம் சொத்துக்கள் அதிகமானவுடன் மடங்கள் எல்லாம் நிறுவனமாகிவிட்டது. அந்த மேலாளர்கள் எல்லாம் மடத்தினுடைய மேலாளர்கள் ஆகிவிட்டார்கள். பொருட்களின் நெரிசலிலே தனக்கு இடமில்லாத கடவுள் கோயிலை விட்டே வெளியேறி விடுகிறது என்கிற சூழலிலே அர்ச்சகர்களாக நீங்கள் தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதன்முறையில் அர்ச்சகர்களாக நாங்களும் இருப்போம் என்று நியமித்து அதை வழிநடத்தி ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் கலைஞர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அன்றைக்கெல்லாம் அப்படி வாழ்க்கை இருந்தது. இதுதான் உண்மையான சமூக நீதி என்பது. இதை முதல்ல கொண்டு வரதாங்க. ஆடு தீண்டலாம், உங்களை மாடு தீண்டலாம், நாங்க மனுஷன் மட்டும் தீண்டக்கூடாதா? நாங்க மனுஷன் மட்டும் தீண்டக்கூடாதா? கோட்டை கட்டுவோம், கோயில் மேல கொட்டுவோம், சவ குடிகள் கூட நாங்க வெட்டுவோம். கோட்டை விட்டும் கோயில் விட்டும் தூர நிக்கிறோம், புதைக்கும் சுடுகாடும் இல்லை நாங்கள் தவிக்கிறோம். ஆடு தீண்டலாம், உங்களை மாடு தீண்டலாம், நாங்க மனுஷன் மட்டும் தீண்டக்கூடாதா என்று வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த நிலையெல்லாம் மாறியது என்று சொன்னால் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? நடுவர் அவர்களே, அது மட்டும் இல்ல, கல்வி ஒன்றுதான் இந்த சமூக நீதியை கொடுக்கும் என்று அவர் ஆழமாக நம்பினார். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நடுவர்களை, கலைஞர் என்னை போலவே பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்தவர்.
கலைஞர் என்னை போலவே பின்தங்கிய சமூகத்தில் இருந்து வந்தவர். எனவே கலைஞரை தவிர சமூக நீதிக்கு இந்த சமூகத்தில் யார் போராட முடியும் என்று 3 முறை முதலமைச்சராக இருந்து, 4 முறை எம்பியாக இருந்து, 5 முறை எம்எல்ஏவாக இருந்து, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து, 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த கர்ம வீரர் காமராசர் கலைஞரை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். அதனால மற்றவங்க ஒப்புக்கொள்றதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. அதனால தான் அந்த 2007 அந்த பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்தார். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அதாவது ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 7 அறிவு உயிர் என்பது என்ன தெரியுமா? நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஓரறிவு புல்லு புண்டு, 2 அறிவு எறும்பு கரையானுக்கு 2 அறிவு, 3 அறிவு நத்தைக்கு 3 அறிவு, வண்டு நண்டுக்கு 4 அறிவு, விலங்கு பறவைக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. ஆனால் உண்மையிலேயே 7 அறிவு என்பது யாருக்கு என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய நீதிக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் 7 அறிவு என்று சொன்னால், பெருந்தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 7 அறிவு என்பதை நம்ம மறுக்க முடியாது. நடுவர்களே, கவி பேரரசிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. நாங்கள் அந்த அணிக்கு ஒன்றும் எதிரி இல்லை, 2 கண்கள் தான், நாங்கள் மறுக்கவில்லை. கவிப்பேரரசு வைரமுத்து கேட்டாங்க, தமிழ் சோறு போடுமான்னு கேட்டாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், தமிழ் சோறு போடுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா தமிழ் சோறு போட சொல்லி கொடுக்கும்னாரு. இது இன்றைக்கும் மொழி செய்கிறது, அதை நாங்கள் எந்த இடத்திலும் மறுக்கவில்லை. நடுவர் அவர்களே, தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமை என்பது முன்பு ஆளுநர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதை முதல்வர்கள் ஏற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் செய்தவர் தமிழன் கலைஞர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் மணியை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன காரணத்தினாலே ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த கல்விதான் சமூக நீதியை உருவாக்கும் என்பதற்காகத்தான் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அருந்ததி வகுப்புகளுக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இடஒதுக்கீட்டை வழங்கி பல்கலைக்கழகங்களிலே போய் பாருங்கள், கலைஞர் அவர்கள் கொடுத்த திட்டத்தினால் இன்றைக்கும் சமூக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமை மதத்தின் பெயராலோ, ஜாதியின் பெயராலோ, ஏற்ற தாழ்வுகளின் பெயராலோ மறுக்கப்படுகின்ற பொழுது சில பல எழுச்சிகள், சில பல கலவரங்கள், கலகங்கள், புரட்சிகள் இந்த பூமியில் வெடிக்கிறது. உண்மையா சொன்னோம்னா நம்முடைய தமிழ் இனம் இருக்கு இல்லையா, அது ஒரு பழங்குடி இனம். பேரன்பு கொண்ட பெரும் இனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்பிதான் அவர்களை உள்ளே எடுத்தோம். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா. மிகப்பெரிய ஒரு பேர் அழிவு, பேர் இழிவு நம் சமூகத்திற்கு வந்த பொழுது அதை எதிர்த்து களம் இறங்கியவர்கள் தான் தந்தை பெரியார் போன்றவர்கள். நான் இங்க தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை இப்படி நிறுத்துறேன். இந்த இந்திய தேசத்தில் தேச தந்தையாக, தேசிய தந்தையாக முன்னெடுக்கக்கூடியவர்களை நாம் மகாத்மா காந்தி என்று சொல்கிறோம். காந்தியடிகளின் மீது மிகுந்த பற்றுடையவள் நான். ஆனால் நான் சொல்லுகிறேன், 1950ஆம் ஆண்டு இந்த இந்திய தேசம் அகில உலக நிலையிலே குடியரசு இந்தியாவாக நிமிர்ந்து நிற்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இனத்திற்காக குரல் கொடுத்து ஒரு சமநீதியை காக்கக்கூடிய ஒரு நிலையிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட அறிவர் அம்பேத்கர் தான் இந்த தேசத்திற்கான தந்தையாக முழுமையாக போற்றக்கூடிய தகுதி படைத்தவர். அறிவர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அறிவர் அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்தவர், இழிவுகளை சுமந்தவர், இழிவுகளை அனுபவித்தவர். அதனால் அவர் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் போர்க்குரல் எழுப்பினார். ஆனால் நான் நின்று பார்க்கிறேன், பெரியாருக்கு அத்தகைய எந்த ஒரு அடிப்படையான சிரமங்களும் இல்லை. அவர் ஒரு நல்ல நிலையில், பணக்கார ஒரு குடும்பத்தில், மற்றவர்களால் நிறைய, அவர் ஆண்டகை என்று சொல்லக்கூடிய அளவிலே நிறைய பேர் கீழே அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய ஒரு இனத்தில் பிறந்தவர் தான், ஒரு ஜாதியில் பிறந்தவர் தான். ஆனால் அங்கே நின்று கொண்டு சமூக நீதியை, சுயமரியாதைக்காக குரல் எடுத்து
அவர் களம் இறங்கி ஆடினார் இல்லையா, அதுதான் அம்பேத்கரை விட நாம் பெரியார் அவர்களை முன்னிறுத்த வேண்டிய மிக முக்கியமான களத்தில் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லிட்டு நான் தீர்ப்புக்குள்ள வரேன். இந்த நாட்டில் வேறு நிலையிலே இந்தியாவை தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைவு கொண்டவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களால் ஒருபோதும் தந்தை பெரியாரையும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர்தான் எரிகிற கொள்ளியை இழுத்தவர்கள். அப்பொழுதுதான கொதிக்கிறது அடங்கும். அவங்க தான் இழுத்தவங்க. இந்த தேசம், இந்த சமூகம் எப்படிப்பட்டது சமூகம்? நம்முடைய இந்திய திருநாடு எப்படிப்பட்ட நாடு? தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடாக இருந்தது? இந்த திராவிட இனம் என்பது எப்படிப்பட்ட இனம்? இந்த இனம் சாதாரணமான இனமா? நீங்க கொஞ்சம் இலக்கியத்திற்குள்ள கொண்டு போய் பாருங்க. இது சுயமரியாதைக்கான தேசம், இன்று நேற்று அல்ல. எத்தனையோ ஆண்டு காலமாக சுயமரியாதைக்கான தேசம் இது. வேணுகோபால் சர்மா என்பவர் திருவள்ளுவரை வரைந்தவர். திருவள்ளுவரை வரைந்த அவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். அவருடைய அந்த படம் தான் எல்லா பேருந்துலையும் வைக்கப்பட்டிருக்கு. அது வேணுகோபால் சர்மா என்கின்ற பிராமணர் வரைந்த படம். அந்த படத்தை நீங்க நல்லா பாருங்க. அவர் கையில இருக்கக்கூடிய, நான் அந்த ஒரிஜினல் போட்டோவையே பார்த்திருக்கேன். கையில இருந்த ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையில என்ன குறள் எழுதியிருப்பார் தெரியுமா வேணுகோபால் சர்மா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் எழுதி வச்சிருக்காரு. இங்க டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஒரு அரசியலை நீங்க பார்க்கணும். அவர் என்ன செய்தார்? நம் எல்லாருக்குமாக இங்க கூடியிருக்கிறோமே தாய்மார்கள், இங்க கூடியிருக்கிறோமே சகோதரர்கள், நமக்காக அவர் என்ன செய்தார்ன்றத சொல்றேன். இந்த இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய விழுமியங்களை தமிழர்களாகிய நம்முடைய தலையின் மீது திணித்த பொழுது கிளர்ந்தெழுந்த இவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அரசியலை களமாடி இருக்கிறார்கள். வேரிலே என்ன அரசியல் தெரியுமா? ராமாயணமும் மகாபாரதமும் தான் இந்த நாட்டினுடைய பேர் இலக்கியங்கள் என்று சொல்லிக் கொண்டு வால்மீகியினுடைய ராமாயணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கம்பன் மாற்றி அமைத்து கம்ப ராமாயணத்தை முன்னெடுத்து கம்பன் கடகங்கள் அமைக்க பெற்று மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்குறளை முன்னெடுத்தார். இது மிக முக்கியமான அரசியல். திருக்குறளுக்கு கோட்டம் அமைத்தார். வள்ளுவனுக்கு கோட்டம், வள்ளுவனுக்கு சிலை, குறள் ஓவியம் என்கின்ற இலக்கியம் எல்லாவற்றையும் படைத்தார். அன்பு சகோதரி எழிலரசி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஆனா அவங்க பாதி சொல்லிட்டு பாதி விட்டுட்டாங்க. ஏன் கன்னியாகுமரியில போய் சிலை வச்சார்? அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. இந்திய தீபகற்பத்தினுடைய முனையிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய, அது இல்லைங்க அரசியல். என்ன அரசியல் தெரியுமா? கன்னியாகுமரி பாறைக்கு என்ன பாறைன்னு பேருங்க? விவேகானந்தர் பாறைன்னு பேரு. அத அடிச்சு திருவள்ளுவர் இடம் என்று அந்த பெயர் மாற்றம் நிகழ்த்துவதற்காக செய்யப்பட்ட அரசியல் தான் அங்கே கொண்டு போய் நிறுத்தினது. கற்புக்கரசினாலே சீதை தானே நமக்கு இல்லம்மா. சீதை கற்புக்கரசியாக இருக்கட்டும், அவங்க பக்கத்து வீட்டு அம்மா, நம்ம வீட்டுல நம்ம பெத்த தாய் ஒருத்தி இருக்கா, அவ பேர் கண்ணகி, அவளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி கண்ணகியை முன்னெடுத்தவர், சிலப்பதிகாரத்தை முன்னெடுத்தவர், தமிழினுடைய இனமானத்தை முன்னெடுப்பதற்காக இவர்கள் ஆடிய களம் என்பது சாமானிய களம் அல்ல. இவர்கள் இவ்வளவாக சேர்த்து வைத்தார்கள். ஒரு விஷயத்தை சொல்றேன், சூத்திரம் படிச்சா ஆகாது, அப்படிதானே? சூத்திரம் படிச்சா ஆகாது. யாருக்கு ஆகாது? அதிகார வர்க்கத்துக்கு ஆகாது. ஆனா என்ன ஆகாது? ஆபத்து. சூத்திரம் படிச்சா ஆபத்து. இப்படி சொல்லிதான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இதிலிருந்து கிளந்து எழுந்து சூத்திரன் படிக்கவில்லை என்றால் அது பேராபத்தாக முடியும் என்று சூத்திரர்களை படிக்க வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதை முன்னெடுத்த அரசியல் திராவிட அரசியல். இதையெல்லாம் நாம் சாமானியமாக அப்படியே கடந்து போய்விட முடியாது. யாரும் இதை செய்யலீங்க, யாருமே இதை செய்யல. இவர்கள் தான் நமக்கு செய்தார்கள். அதனால் தான் நாம் இங்கே நிற்கிறோம். ஒருத்தங்க பிறக்கிறாங்க. இந்த
பார்ப்பனர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு வித்தியாசத்தை தந்தை பெரியார் சொல்வார். நான் இங்க இந்த 3 விஷயத்தை சொல்லிடுறேன். தந்தை பெரியார் சொல்வார், அப்துல் காதருக்கு ஒரு குழந்தை பிறகுது, சீனிவாசன் ஐயங்காருக்கு ஒரு குழந்தை பிறகுது, பேர் வேணாலும் மாத்திக்கோங்க. இந்த 2 குழந்தையும் 2 பேருக்கும் தெரியாம மாத்தி அமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும் தெரியாது. தன் வீட்டுக்கு வந்தது முஸ்லிம் குழந்தைன்னு பிராமணனுக்கு தெரியாது, பிராமண குழந்தைன்னு முஸ்லிம்க்கு தெரியாது. முஸ்லீம் எப்படி இருந்தாலும் தான் குழந்தைய அப்படிதான் வளர்க்க போறான். ஆனால் பிராமணன் அந்த குழந்தையை கூட மிக சிறப்பான பிராமணனாகத்தான் வளர்ப்பான். விஷயத்தை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்கிறது தெரியாது. இதான் அவங்களுடைய அரசியல். நாம எந்த அளவிற்கு பழங்குடி மனதோடு இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கிறேன். நீங்க எல்லாருமே பெண்கள், இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கிட்ட அதிகாரம் வந்திருக்குல்ல, நாம் இனமானத்தோடு இருக்கிறோம், சமூக நீதியை முன்னெடுத்து இருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை படிக்கிறது. படிங்க, எது கிடைச்சாலும் படிங்க. எங்க படிக்கிறோம்? நாம படிக்கிறது இல்லை. படிங்க, புத்தகத்தை எடுத்து படிங்க. படிச்சாதான் தெரியுது எது தாழ்ச்சி எது உயர்வு என்று. நான் எப்பவுமே சொல்வேன், கீழே அரபியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, இல்ல ஒரு புத்தகம் கீழே கிடக்குது, காலில் பட்டா என்ன பண்ணுவோம்? எடுத்து படிச்சாதானே தெரியுது நிறைய புத்தகத்தை காலில் போட்டு மிதிக்கலான்னு. ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தா என்ன எடுத்து கண்ணில் ஊத்துப்பீங்களா? அது அரபியில இருக்கு, அது சமஸ்கிருதத்துல இருக்குன்னு. அதுக்காக தானே படிக்கிறது. படினாரு, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. பாவேந்தர் பாரதிதாசன் படிங்கன்ற. நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்கிறேன். நம்ம அனைத்து கல்லூரிகளுக்குமான ஒரு மெயின் ஆபீஸ் ஒன்று இருக்கு, டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு ஹெட்ஷிப்பை போடுறோம்னு வச்சுக்கோங்க. அவர் ஜாதியால பிற்படுத்தப்பட்டவராகவே இருந்துட்டு போகட்டும், அவர் ஒரு ஆர்டர் போடுறார், உயர் ஜாதியில இருக்கக்கூடியவர்களால் நடத்தப்படுகின்ற கல்லூரி அதற்கு இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அவங்க போடுற அந்த கையெழுத்தை அவங்க மறுக்க முடியாதுல்ல. அதுக்கு பேர் தான் திராவிட அரசு. இதைத்தான் சங்க இலக்கம் சொன்னது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. ஏன்? வேற்றுமை தெரிந்த நால்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண்படுமே. 2500 வருஷத்திற்கு முன்னால் சொல்லப்பட்ட சிந்தனை இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல், திராவிட அரசியல், அது காக்கின்ற சுயமரியாதை, இனமானம், அது முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி. இப்படி சொல்லலாம். சமூக நீதி என்பது இனமானத்தை காப்பதற்காக முன்வைக்கப்பட்ட செயல் திட்டம். சமூக நீதி என்பதே இனமானத்தை காப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட செயல் திட்டம். நம் அடிப்படையில என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார் எம்எல்ஏ ஐயா அவர்கள், மாண்புமை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். எப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா புத்தியில இருக்குங்க. எங்க அப்பா என்ன தோள்ல அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பேச்சு நடக்கின்ற பொழுது அந்த பேச்சுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு அந்த பேச்சை கேட்க வைத்திருக்கிறார். ரத்தத்துல இருக்குது, இது ரத்தம். இது இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வெறும் புத்தி அல்ல, பயாலஜிக்கல் ஃபேக்டர். என் உடலில் ஊறுகின்ற ரத்தம் திராவிட ரத்தம். அதனால் சுயமரியாதையோடு பேசுகிறேன், சமூக நீதிக்காக பேசுகிறேன். மகாபாரதத்தில் ஏகலைவன் விரல் அறுக்கப்பட்டதற்கும் ராமாயணத்தில் சம்புகன் தலையறுக்கப்பட்டதற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அந்த அரசியலை காண எதிர்வினை ஆற்றுதல் தான் திராவிட அரசியல். ஏன்பா எல்லாத்தையும் நான் ஒன்னும் இல்லைங்க. நீங்க போய் படிக்க வேண்டிய 3 புக்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சமூக நீதியையும் இனமானத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா 3 புக்கு படிங்க. நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது, பசு கௌதமன் அவர்கள் சேர்த்து வைத்த ஒரு தொகுப்பு. முடிஞ்சா படிச்சிருங்க. தந்தை பெரியாரை பற்றிய புத்தகம், நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது.
நான் சொல்றேன் பாருங்க, அம்பேத்கரை கூட நீங்கள் எதிர்த்து விடலாம். தந்தை பெரியாரினுடைய ஒரு வாக்கு மூலத்தை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு அடிப்படையில் 800 ஆண்டு கால புத்தி இருக்கணும், இல்லைன்னா எதிர்க்க முடியாதவரை. ரொம்ப கிளியருங்க, பேசிக்காவே கிளியரான தாட்ஸ் அவர் சொல்றார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி எல்லாரும் பேசுறோம்ல, ஏன் சட்ட எரிப்பு போராட்டத்தை பத்தி பேசுறது இல்ல? எதுக்கு சட்ட எரிப்பு போராட்டம் வந்தது இந்த நாட்டில்? என்ன காரணத்துக்காக தந்தை பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்வைத்தார்? 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் சிறைச்சாலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தார்கள். 3000த்திற்கு மேற்பட்டவர்கள் செத்து போனார்கள். இன்னைக்கு போய் பாருங்க, கோயம்புத்தூர்ல, தஞ்சாவூர்ல சட்ட எரிப்பு போராட்டத்தின் போராளிகளுக்கான சமாதி இருக்கும். அதை திறந்து வைத்தவர் தந்தை பெரியாரும் வீரமணியுமாக இருப்பார்கள். என்னது அது சட்ட எரிப்பு போராட்டம்? எதற்காக இந்த தேசத்தில் சட்டத்தை எதிர்க்க வேண்டும், எரிக்க வேண்டும் சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, பேசிக்கான விஷயம். வடநாட்டில இருந்து, ஒன்றிய அரசிலிருந்து ஒரு தகவல் வருது, யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், உரிமை இருக்கு. தந்தை பெரியார் சொல்றார், இந்த சட்டத்தை திரும்ப பெறு, இல்லனா இந்திய வரைபடத்தை எரிப்போம், காந்தியடிகளினுடைய நேருவனுடைய படத்தை எரிப்போம் சொல்ற. அங்கங்க போராட்டம் நடந்தது. எனக்கு ராஜபாளையத்தில் நடந்ததான் தெரியல, தஞ்சாவூர்ல நடந்தது, திருச்சியில நடந்தது, சிவகாசியில நடந்தது. அத்தனை பேரும் அந்த சட்ட போராட்டத்தில் வந்தார்கள். நிச்சயமாக இந்த மண்ணில் இருந்து போயிருப்பார்கள். எதற்காக என்றால், அவர் சொல்றார், சக மனிதனை இழிவாக கருதக்கூடிய இந்து மதத்தை நீங்கள் இந்தியாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும், இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எடுத்த போர்க்குரல் தான் சட்ட எரிப்பு போராட்டம். நாம் எல்லோரும் சைவ மதத்தை சார்ந்தவர்கள், மதத்திற்கு எதிரானது அல்ல திராவிட மாடல், திராவிட அரசியல். அது ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரானது. என்னை விட நீ கீழானவன். எனக்கு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய மயிலம் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள், கோவில்ல உள்ள போய் சிலை வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியாரை நம் பிராமணர்கள் என்று நினைக்கிறோம். அவர்கள் பிராமணர்கள் கிடையாது. ஆனால் இது நம்மில் பல பேருக்கு தெரியாது. அடிப்படையில் நம்முடைய உரிமைகள் என்ன என்று தெரியாமல், அடிப்படையில் சுயமரியாதை இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம் என்றார் அந்த ஆதீனம். இப்படிப்பட்ட ஆதீனங்கள் பேசுவதையும் நாம் கேட்க வேண்டும் என்கிறேன். யோசித்து பார்த்தால், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி என்ன என்றால், பிறவி இழிவை ஒழித்ததுதான் திராவிட அரசியல். பிறப்பினால் நான் தாழ்ச்சி கிடையாது என்று சொல்லுகின்ற அரசியல். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவன். இந்த மார்க்கத்திலே எனக்கு இந்த சமூக நீதிக்காகவே ஒரு பெருமை உண்டு. எனக்கு நான் அதை ரொம்ப கொண்டாடுவேன். இந்த திராவிட அரசியலை கொண்டாடுவது போல் நான் கொண்டாடுவேன். நடந்தது பாருங்க, மக்கமா நகரம் கைக்குள் வருதுங்க. இது ஒரு வரலாறு சொல்றேன். மக்கா மாநகரத்தை முகமது நபி கையில் எடுக்கிறார். அன்றைக்கு உயரத்தில் ஏறி நின்று எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கிறதுன்னு பார்க்கிறார். உயர்ந்த பொருள் படைத்தவர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பலவான்கள் எல்லாம் முன்னால முண்டி அடிச்சு நிற்கும் பொழுது, ஒரு அடிமையை, பிலால் என்கின்ற ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து இவர்கள் எல்லோரையும் அழைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு தான், நீ ஏறி நின்று பாங்கு சொல் என்று சொன்னார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் தந்தை பெரியார் அவரை கொண்டாடுகிறார், அம்பேத்கர் அவரை கொண்டாடுகிறார். புத்தனை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? ஏன் மற்றவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கான வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது புத்தகம் குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ஐயாலாம் படிச்சிருந்தார். ஏனென்றால் மனிதர்களை, மக்களை வழிபடுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் நம்முடைய வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக குலக்கல்வி திட்டம் பற்றிய நூல், சட்ட எரிப்பு போராட்டம் பற்றிய வந்த தொகுப்பு, நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது என்கின்ற தொகுப்பு, இதையெல்லாம் படித்து கடக்க வேண்டும். அறிவர் அம்பேத்கரை பற்றி 34 நூல்கள் வந்திருக்கு. அந்த 34 நூல்கள்ல 11 நூல் தான் கிடைக்குது, மீதி நூல் கிடைக்கல. உங்ககிட்ட சொல்றேன், கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க.
கிடைக்கல. ஏனென்றால் கல்விதான் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மை எல்லாம் அறிவு மழுங்க செய்யாமல் தூக்கி நிறுத்தி நமக்கான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அரசியல். தம்பி ரஃபீக் ஒரு விஷயத்தை சொன்னார். மேதக ஆளுநர் அவர்களுக்கு துண்டு அப்படி போடப்பட்டுச்சு. தம்பி, இது ஏதோ இப்பொழுது நடந்த இழிவு அல்ல, காலம் காலமாக நடந்து வருகின்ற இழிவு. ஏன் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நடக்கலையா? அவர் முகம் பார்த்தாரா சங்கராச்சாரியார்? இல்லையே. நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஜெகஜீவன் ராம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவிகளை நீண்ட நாள் வகுத்தவர், உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து சம்பூர்ணநாதனுடைய சிலையை திறந்து வைத்தார் என்பதற்காக அவர் போனதற்கு பிறகு அந்த இடம் கழுவ விடப்படவில்லையா? நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராகவும் இருந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டிற்கு ஜனாதிபதியாகவே இருந்து கொள்ளுங்கள். வெங்கட்ராமன் வருகின்ற பொழுது என்ன நடந்தது? திருப்பதிக்குள் நுழைந்த பொழுது என்ன நடந்தது? கழுவி விடவில்லையா? அதையெல்லாம் இல்லாமல் செய்வதற்காகத்தான் இந்து அறநிலைய துறையை மிக சமநிலை சமுதாயமாக சமூக நீதிக்கான விஷயமாக முன்னெடுப்பதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதற்கு பெயர்தான் சமூக நீதி அரசியல், இனமானம் காக்கின்ற அரசியல். அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த மேடையில் பேசுகின்ற பொழுது நான் புல்லரித்து போனேன். அவர் சொல்லுகிறார், இந்த கட்டடத்தை கட்டுவது நான், இந்த சிலையை வடிவமைப்பது நான், அந்த சிலைக்கான தோரணங்களை கட்டுவது நான், அந்த சிலையில் அணியக்கூடிய அணிகலன்களை வடிவமைப்பது நான், எல்லா உழைப்பையும் நான் செய்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் தட்டிலே காசு போட வேண்டும் என்றால் அந்த தட்டை மட்டும் நீங்கள் ஏந்திக் கொள்கிறீர்களே, ஏன் நான் அந்த தட்டை ஏந்திக் கொண்டு நிற்க கூடாதா என்று கேட்டதுதான் திராவிட அரசியல் என்று மேன்மை மிகு மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசினார். இப்படிப்பட்ட அமைச்சர் நீங்க ஒண்ணா இல்லைங்க, ஒரு வார்டு மெம்பரை கூப்பிட்டீங்க பேச வைக்க. அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அடிப்படை உறுப்பினர் அட்டையை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நின்று பேச வைக்க. எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அவர்கள் எல்லோரிடத்திலும் அந்த தன்மானம் இருக்கிறது என்பதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பலம். வெறும் காசுக்காக பணத்திற்காக களமாடுகின்றவர்கள் இல்லை நாம், நம்முடைய சுயமரியாதைக்காக களமாடுகின்றவர்கள் நாம் என்பதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பட்டிமண்டபம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கணியன் பூங்குன்றனாருடைய அந்த வாக்கு ஒன்னும் இல்லைங்க, தாரக மந்திரம். நீங்க தமிழ் இலக்கியங்களா எடுத்து பாருங்களேன், வடநாட்டு இலக்கியங்களை எடுத்து பாருங்க, எங்கே அறம் இருக்கிறதுன்னு பாருங்க. ஏனென்றால் தமிழ் என்பது அறம் பேசுகின்ற மொழி. நான் என்ன சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே, தமிழ் தான் என்னை நிறுத்தி இருக்கிறது. சத்தியங்கள். எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும். வீட்டுல நான் உருது பேசுவேன், சரளமா பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். குரான் வாசிக்க தெரியும் எனக்கு, அரபி ஹிந்தி தெரியும், எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன். ஆங்கிலம் தெரியும் சரளமாக. தமிழ் என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று நான் சொல்லுவது வெறும் தமிழ் மீதான பற்று அல்ல, இந்த இனத்தின் மீதான பற்று. இந்த இனம் இருக்கிறதே, இந்த மொழி இருக்கிறது, வெறும் மொழி அல்ல. நான் அணிந்திருக்கும் ஆடைங்க, நான் அணிந்திருக்கும் ஆடை தமிழ். ஆடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஆரியம். இது என் உடல், இதை நான் மறைத்துக் கொள்வேன், அதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவது திராவிடம். கணக்கு ஒண்ணல்ல. தஞ்சாவூர்ல நீங்க போய் வயல்ல வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? புடவைய தூக்கி தொடையில கட்டணும். மார்பு சீலை அணியக்கூடாதுங்க, மார்புல சீலை அணியக்கூடாது, உள்ளாடைகள் அணியக்கூடாது. நாம் அப்படி அணிந்த ஒருத்திக்கு மார்பகத்தை வெட்டி போட்டார்கள் திருவிதாங்கூர்ல. அங்க எழும்பிய போர் இங்கே வெடித்தது. தோல் சீலை இயக்கம் மறந்துவிடக் கூடுமா நம்மால்? ஆடைகள் மறுக்கப்பட்ட நிலையில் எங்கே வந்தாலும் உடலை போர்த்துகின்ற ஒரு கலாச்சாரத்தை, ஆடை கலாச்சாரத்தை, பொன்னாடையை, புனிதாடையை அணியக்கூடிய கலாச்சாரத்தை திராவிட அரசியல் முன்னெடுத்தது. சொல்லுவாங்க இல்லையா, தோளுக்கு இருக்கிற துண்டு இடுப்புக்கு இறங்கிறோம். ஆண்டைகளை பார்த்தா இடுப்புல இறங்கின தோல் துண்ட தோளுக்கு ஏத்தனதுக்கு திராவிட அரசியல்.
அந்த நன்றி உணர்வோடு நாம் இருக்கணும். நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை இந்த அரசியல்ல சொல்லிட்டு போறேன். எங்க தெரியுமா நம்ம அடிமைப்பட்டோம்? நிலச்சுவாந்தார்கள் நிலத்தை வைத்திருந்தார்கள். அங்க வேலை செஞ்சாதான் சம்பளம். அந்த சம்பளம் இருக்குல்ல, அது ஒருவேளை உணவுக்கு தான் கரெக்டா போட்டு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உணவுக்கே உடல் உழைப்பையும் ஜாதியையும் நீங்கள் அடமானம் வைத்திருக்க வேண்டும். இந்த சூழலில் இருந்து நம்ம வெளியில எடுத்தது எது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி. எங்க நியாய விலை கடை என்கின்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் நம்மில் பல பேர் மானத்திற்காக வாழ முடியாமல் வயிற்று பிழைப்புக்காக மானமிழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதை மாற்றி அமைத்தது திராவிட அரசியல். உணவை நம் கையில் கொடுத்தார்கள், கல்வியை நம் கையில் கொடுத்தார்கள், சுயமரியாதையை நம் கையில் கொடுத்தார்கள். இப்படி கொடுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் அவங்க சொன்னாங்க டால்மியா, நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது என்ன அரசியல். தம்பி இருக்கிறான், இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் 20 வருஷத்துல நமக்கான விஷயங்கள் ஓய்வுக்கு வரும். இவர்கள் தான் களமாட போகிறார்கள். 12 வயசுலயே நீங்க இந்த ரத்தத்தை ஊட்டிருங்க. ஒன்னும் இல்ல தம்பி, டால்மியாபுரம் அப்படின்னு இருந்த பேரை கள்ளக்குடின்னு மாத்த சொன்னார். அவ்வளவுதான். பெரிய போராட்டம்லாம் இல்ல. என் பிள்ளைக்கு நான் தானே பேர் வைக்கணும், என் ஊருக்கு நான் தானே பேர் வைக்கணும், என் ஊருக்கு அவன் பேர் வைப்பானா? அன்னைக்கு சத்யராஜ் சார் ரொம்ப அழகா சொன்னார். தலையில தலை வச்சு படுத்துட்டார் ஐயா. சொல்றாங்க ரயில் ஏறிடும், என் மேல ஏறு, மேல வாங்கன்னு சொல்லும் போது ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம நன்றியோட நினைக்கணுங்க அவரை. ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மண்டையின் எலும்பு நொறுங்கும் சத்தம் டெல்லிக்கு கேட்கட்டும். சொல்ல முடியுமா? எங்க நம்முடைய தலைவர் மொழிக்காக போராட்டத்திற்காக தான் 17 வயதில் இருந்த பொழுது நடந்த ஒரு மொழிப்போருக்கான மாநாட்டில் நின்று பேசுறாருங்க. அவரு பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அவரே வார்த்தையில சொன்னது, சிறுபான்மை ஆணையத்துக்கான நிகழ்ச்சியில சொன்னது என்ன தெரியுமா சொன்னார்? மொழிக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான். எனக்கு 17 வயது, என் தகப்பனாருக்கு 4 பிள்ளை, அதில் ஒரு பிள்ளை மொழிப்போருக்காக இறந்து போனால் அவர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார், நான் இருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் இப்பொழுது நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இப்படி போராட்ட களத்தில் நின்ற நம் தமிழை காத்தவர்கள், நம் இனமானத்தை காத்தவர்கள், அதன் மூலமாக சமூக நீதியை காத்தவர்கள். பட்டிமண்டபம் 2 தலைப்பிலே வழங்கப்பட்டிருந்தாலும், இனமானமா இல்லை என்றால் சமூக நீதியா என்று சொன்னாலும், திராவிட அரசியல் என்பது, திராவிட மாடல் என்பது நம் இனமானத்தை காப்பதற்கான செயல் திட்டங்களான சமூக நீதியை முன்னெடுப்பதுதான் என்பதனால் 2 கண்களாக இந்த இனமானத்தையும் சமூக நீதியையும் திராவிட அரசியல் கொண்டிருக்கிறது என்பதனையே என் தீர்ப்பாக வழங்கி நாம் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.